ஸோ இதான் நம்ம கடைசியாக ஒர்க் பண்ணி வச்சது. நான் சில செட்டிங்ஸ்லாம் மாற்றிருக்கேன். அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம்? SQLite 3DB ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல எனக்கு வேற டேட்டா பேஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அப்ளிகேஷன் அஸ் யூஷுவல் என்ன பண்ணிக்கலாம், ப்ரௌசர் டிபி ப்ரௌசர் கீழே போற, நியூ டேட்டா பேஸை கிளிக் பண்ற. இது என்ன அப்படின்னா போர்ட்டபிள் டேட்டா பேஸ், அவ்வளோதான். மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு போனோம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு கீழே ஆண்ட்ராய்டுக்கு கீழே 99% வந்து டெம்பரரியாக சில இன்ஃபர்மேஷனை அவனோட ஒரிஜினல் சர்வர்ல இருந்து லோக்கலுக்கு வச்சு ரன் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றான் அப்படின்னா SQLite யூஸ் பண்றான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ். அந்த மாதிரி இங்கே நமக்கு ஜாங்கோ கீழே என்ன இருக்குன்னா SQLite அப்ளிகேஷனை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் டேட்டா பேஸா. ஸோ D:, ஏற்கனவே இந்த டேட்டா பேஸ்லாம் இருக்கு. இப்போ புதுசா நான் என்ன பண்றேன் அப்படின்னா TMYSன்னு மட்டும் வைக்கிறேன், சேவ் கொடுக்குறேன். புதுசா டேபிள்ஸ் கிரியேட் பண்ணட்டுமான்னு கேட்குது. எதுவுமே இப்போ நான் கொடுக்கல, ஜஸ்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் டேட்டாபேஸ் கொடுத்துட்றேன். இந்த டிபி ப்ரௌசர் மூலியமா உன்னால என்ன பண்ண முடியும், ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒன்ல TMYS SQLiteன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் இங்கே வந்துடுச்சா. ஸோ இதை நான் என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா என்னோட இந்த settings.py கீழே என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதை நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எதுக்காக இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறோம்னா இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண இப்போ நம்ம முன்னாடி வீடியோஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உனக்கு அட்மின் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிரியேட் சூப்பர் யூசர் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த டேபிள்ஸ் எல்லாம் ஜாங்கோ ப்ரொவைட் பண்ணுற டேபிள்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேட் பண்ணோம். ஓகே, இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இந்த டேபிளுக்கு இந்த டேட்டா பேஸ்க்கு கீழே என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது. திருப்பி ஒன் மோர் டைம் ரீகாலுக்காக என்ன பண்ணலாம், மைக்ரேட் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ப்ராஜெக்டை ரன் பண்றேன். ரன் பண்றதுக்கு முன்னாடி கோண்டா ஆக்டிவேட் பைத்தான் ஜாங்கோ. ஸோ பைத்தான் manage.py and server. ஸோ இந்த என்விரான்மெண்ட் ஆட் பண்ணுறதுலாம் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் விட்டுறாது. ஓகே, தனியாக கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோ. ஸோ அது ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கோ. ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்லுதுன்னு பாரு, 19 அன்அப்ளைட் மைக்ரேஷன் சொல்லுதா. பட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம ரன் பண்ணுறப்பெல்லாம் இந்த இஷ்யூஸ் காமிக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு யூசர் மைக்ரேட் பண்ணிட்டு ஒரு யூசரை கிரியேட் பண்ணி அதை லாகின் பண்ணிலாம் ட்ரை பண்ணோம். பட் இந்த போர்ஷன் எங்கே ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சும்மா ரன் பண்ணுறேன். ஸோ இதான் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருந்தது. இது மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற மென்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மெயின் ஆஃபீஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்டாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், வச்சிருந்தோம். ஸோ அதில் தான் என்ன வச்சிருக்கோம், இண்டெக்ஸ் டாட், அதில் சில மெனு பார்ஸ் எல்லாமே வச்சிருக்க. அதில் திருப்பி எதெல்லாம் கால் பண்ணுற, லைப்ரரியை கால் பண்ணுற, லைப்ரரிக்குள்ள இருக்கிற இண்டெக்ஸை கால் பண்ணுற கா. அது இல்லாமல் இங்கே அடிஷ்னலாக வேற வேற ஆஃபீஸ், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ்க்கு வச்சிருக்கேன்னா அதை கால் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுனா இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ரவுட் பண்ணி எங்கே போயிடுது, வேற வேற அப்ளிகேஷனுக்கு போகுது. நீ வேற வேற அப்ளிகேஷனா வச்சு ஒர்க் பண்றதுனாலும் பண்ணு, இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆப்க்கு கீழே ஃபோல்டரா கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றதுனால என்ன பண்ணிக்கோ, ஒர்க் பண்ணிக்கோ. இட் இஸ் அப் டு யூ, போத் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம இந்த போர்ஷனுக்கு கீழே என்ன பார்க்க போறோம்னா லாகின் ஓரியன்டா சில ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். லாகின் ஓரியன்டா என்ன மாதிரி, ஒரு நார்மல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸ்டாட்டிக் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் சைட்ஸ்னா என்ன அப்படின்னா யூசர்ஸ் போய் வியூ பண்ணி மட்டும் பார்ப்பான். அந்த அதுல வந்து என்ன இருக்காது அப்படின்னா யூசர்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி அதை எங்கேயும் ஸ்டோர் பண்ண மாட்டான். அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி வேற ஒரு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்து காமிக்க மாட்டான். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெப்சைட் கீழே ஸ்டாட்டிக் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். நீ போயிட்டு ஒரு காலேஜோட சைட் பார்க்குற அப்படின்னா எப்படி இருக்கும், அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஷோ பண்ணி காமிப்பாங்களா. டிஃபால்ட்டா எல்லாராலையும் என்ன அக்சஸ் பண்ண முடியும்னா அதோட ஹோம் பேஜ் போக முடியும், அதோட சர்வீஸ் பேஜ் போக முடியும், வாட் எவர் இட் இஸ். ஓகே, இப்போ இந்த போர்ஷனே எடுத்துக்கோ. ஸோ இந்த சைட், நான் என்னோட சைட்டு கீழே உன்னால என்ன பண்ண முடியுது, இந்த லேண்டிங் பேஜ்க்கு போக முடியுமா,
இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் உன்னால என்ன பண்ண முடியும், வியூ பண்ணி பார்க்க முடியும். ஆனா உன்கிட்ட இருந்து இங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் போகுதா? உன்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் என்ன கிடையாது, போகாது. இந்த இடத்துல இதே நான் ஒரு லாகின் வச்சுட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணிருக்கேங்கிறத நான் நோட் பண்ணி வச்சு டேட்டாபேஸ்ல நோட் பண்ணி வச்சு உன் லாகினுக்கு மட்டும் அதை ஷோ பண்ணி காமிக்க முடியுமா? முடியாதா? அது எப்படி அப்படின்னா யூசர்ட்ட இருந்து ஒரு இன்டராக்ஷனை கேப்சர் பண்ணி அந்த யூசருக்கு நீ என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ணிருக்க, எவ்வளவுலாம் லேர்ன் பண்ணிருக்க அப்படின்னு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பண்றதுக்கு கொடுக்கலாமா, கொடுக்க முடியாதா? அப்ப யூசர் மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணி அந்த யூசருக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்னா அது டைனமிக் பேஜஸ். இப்போ யூசர் ஒரு வேல்யூவை டைப் பண்ணி என்ன பண்றான், ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்றான். அப்ப ரெண்டு கான்செப்ட் இருக்கு. சும்மா டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கலாம், இல்லைன்னா யூசர்ட்ட இருந்து என்ன வாங்கலாம், டேட்டாஸை வாங்கி அந்த டேட்டாஸ்க்கு தகுந்த பேஜஸை நம்ம என்ன பண்ணி காமிக்கலாம், டிஸ்ப்ளே பண்ணலாமா, பண்ண முடியாதா? ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்க என்ன பண்ண போறேன், எனேபிள் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ நீ யூசருக்கு இது வரைக்கும் வச்சிருக்கிறதெல்லாம் வியூ பேஜஸ், யூசர் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வச்சது எல்லாமே என்னது, ஸ்டாட்டிக் பேஜஸ். அப்போ யூசர் இருந்து சில இன்ஃபர்மேஷனை வாங்குறீங்கன்னா எய்தர் ஃபார்மா வாங்கலாம், இல்லை இன்டராக்ஷனா எடுக்கலாம். ஃபார்மா வாங்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது பத்தியா, நம்மளோட அப்ளிகேஷன்ல. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தேன்னா இந்த லைப்ரரி கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா புதுசா ஒரு மெனுஸ் வச்சு லைப்ரரி ஆஃபீஸ்ங்கிற இந்த அப்ளிகேஷன் போகுது பத்தியா. இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி போனாதான் பார்க்க முடியற மாதிரி வைக்கலாமா, வைக்க முடியாதா? யார் வேணாலும் போய் என்ன பண்ணக்கூடாது, ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. இப்போ நீ இந்த கிளிக் பண்ணன்னு வச்சுக்கோ, ஆக்சஸ் டினைடுன்னு சொல்லி வரணும். ஆக்சஸ் எப்போ பண்ண முடியும், உனக்கு ஆக்சஸ் இருக்கும்னா நீ லாகின் பண்ணனா என்ன இருக்கும், ஆக்சஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆப்ஷனையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், எனேபிள் பண்ணிக்க முடியும். அப்போ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். யூசரோட இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணி வச்சிருக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஸ்டோர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நீ என்ன பண்ண போற, திருப்பி செக் பண்ண போற. எத்தனை திருப்பி அவன் லாகின் பண்ணாலும் ஏற்கனவே அவன் இந்த யூசரா இருக்கணுமா? ஒரு காலேஜுக்கு கீழே படிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிருக்கணும், அட்மிஷன் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதே ஆப்ஷன் தான் இங்க பண்ண போற. நீ உன்னோட இன்ஃபர்மேஷனை இவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்ணிக்க போறோம், ஸ்டோர் பண்ணிக்க போறோம். அப்ப இங்க நான் அதுக்குன்னு ஒரு பேஜ் வைக்கலாமா, ரெஜிஸ்டருக்குன்னு ஒரு பேஜ் வச்சு உன் இன்ஃபர்மேஷன் உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீ வரப்ப நீ தான் வரன்னு ஒரு வெரிஃபிகேஷன்ல வச்சு, எப்படி வாட்ச்மேன் ஒரு ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி டேக் இருந்துச்சுன்னா டேகை பார்த்துட்டு உள்ள அலோவ் பண்ணலாம். இந்த மாதிரி உன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு உனக்கு லாகின் ஆக்சஸ் கொடுக்கலாமா, கொடுக்க முடியாதா? அப்ப அந்த ஸ்டோர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து நீ என்ன பண்ண போற, வெரிஃபை பண்ணிட்டு உனக்கு வேற ஒரு பேஜை காமிக்க போறோம். அப்ப அந்த பேஜ் என்னவா இருக்குன்னா ஹிட்டனா இருக்கும். இந்த பேஜ் எல்லாத்துக்கும் பொதுவான பேஜ் கிடையாது, எல்லாத்துக்கும் என்ன கிடையாது, ஆக்சஸ் கிடையாது. அப்ப இங்க இந்த லாகின் கான்செப்ட் எதுக்கு வருதுன்னா சில விஷயங்களை வெளிப்படையா காமிக்காம அவங்களுக்குன்னு ஒரு ப்ரீமியம் ஆக்சஸ் கொடுத்து அதை நம்ம எனேபிள் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் அட்டால். இதை நீ மேனுவலா பண்ணினா இட் வில் டேக் டைம். மேனுவலா பண்ணினா டைம் எடுக்கும். ஆனா ஜாங்கோக்கு கீழே உனக்கு என்ன ப்ரொவைட் பண்றான் அப்படின்னா இந்த இந்த மேல இருக்கிற கோட் ரன் பண்ணிட்டு இருக்கையில அட்மின் ஸ்லாஷ் போட்டு நீ அட்மின்னு டைப் பண்ணனா இந்த மாதிரி ஒரு அட்மின் பேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு அட்மின் பேஜ் வரும். பட் நீ ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த பேஜ் வராது. ஏற்கனவே நம்ம வந்து இந்த மைக்ரேட்லாம் கொடுத்தனால இந்த பேஜ் இப்போ வருது. பட் ஆனா இந்த பேஜ் என்ன பண்ணாது, என்ன சொல்லணும்னா டேட்டா பேஸ்ல அந்த டேபிள்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு எரர் காமிக்கும். டேட்டா பேஸ்ல டேபிள்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு எரர் காமிக்கும். அது நம்ம ஸ்டார்டிங் பண்றப்பே மைக்ரேட் பண்ணணும், அதனால இப்போ அந்த அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இந்த பேஜ் எங்க இருக்குன்னா அந்த பேஜ் இப்போ நீ பாக்குற இந்த பேஜ் வந்து நீ கிரியேட் பண்ணதே கிடையாது. இது நீ கிரியேட் பண்ணியா? இந்த பேஜ் எங்க இருக்குன்னா நீ எப்படி இங்க போயிட்டு மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே ஒரு டெம்ப்ளேட் கீழே இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஃபைல் வைக்கிற, இதே மாதிரி ஜாங்கோக்கு கீழே இந்த பேஜஸ் எல்லாம் வச்சு சில ஃபைல்ஸ் எல்லாம் அவன் என்ன பண்ணியிருக்கான், பைத்தான் ஃபைலா வச்சிருக்கான். அந்த ஃபைல்ல இருந்து உனக்கு அந்த பேஜ் வருது. அப்ப அந்த பேஜ் எப்படி வருதுன்னா இந்த மெயின் மெயின் அப்ளிகேஷன் இருக்கு பத்தியா, இதோட செட்டிங்ஸ்ல போன அப்படின்னா டாப்ல இங்க என்ன இருக்கு, ஜாங்கோ கான்ட்ரிபியூட் அட்மின் இருக்கா? ஸோ ஐ ரிமூவ் திஸ், இதெல்லாம் சும்மா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, கான்ட்ரிபியூட் அட்மின் இருக்கு பத்தியா, இந்த போர்ஷன்
இந்த போர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உன்னால என்ன பண்ண முடியும்னா இங்க மேல ஸ்லாஷ் போட்டு அட்மின் யூஸ் பண்ண முடியும். அப்ப இங்க அட்மின் யூஸ் பண்ற மாதிரியே இதுக்கு கீழே பாரு, இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் பாரு. ஆத்தென்டிகேஷன், கான்டென்ட் டைப்ஸ், செஷன்லாம் சில கொடுத்துருக்கானா. அப்ப இந்த பேஜ் வருதுன்னா அப்ப இதெல்லாம் சில ஒர்க்கை பண்ணுமா பண்ணாதா? நீ பண்ண ஆப் தான் இந்த மூணும். நீ பண்ண ஆப் தான் இந்த மூணும். பட் மீதி இருக்கிறது எல்லாமே ஜாங்கோ நமக்கு ப்ரொவைட் பண்ற அப்ளிகேஷன்ஸ். மீதி இருக்கிறது எல்லாமே என்னது? டிஃபால்ட்டாவே ஒரு ஜாங்கோ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணினா இதெல்லாம் ஆட் ஆகிக்கும். அதுல இப்ப எதை பார்த்துட்டு இருக்குன்னா இந்த அட்மினை பார்த்துட்டு இருக்கு. இப்ப எதை பார்த்துட்டு இருக்க? இந்த அட்மினை பார்த்துட்டு இருக்கு. அப்ப இந்த அட்மின்கான லாகின் தான் என்னன்னா இங்க நமக்கு வருது. அட்மின்னு சொல்லி டைப் பண்ண உடனே நமக்கு வர்றது என்னன்னா இந்த பேஜ். இந்த பேஜ்ல எனக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட், இப்போ சும்மா test01 சொல்லிட்டு இங்க இருக்கு. ஆனா இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரு எரர்ல போய் நிற்கும். என்ன சொல்லுது? இப்படி ஒரு டேபிள் இல்லைன்னு சொல்லுது. ஆக்சுவலா இந்த டேபிள்னா நமக்கு எது ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா இந்த ஆத்தென்டிகேஷனோட மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணும். இந்த ஆத்தென்டிகேஷனோட மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அப்ப இந்த ஆத்தென்டிகேஷனோட மாடலை பொறுத்து தான் இந்த அட்மின் ஒர்க் ஆகுது. இந்த ஆத்தென்டிகேஷன் மாடல் இருக்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுதுன்னா இந்த அட்மின் ஒர்க் ஆகுது. மாடல்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஏற்கனவே நீ போய் கிரியேட் டேபிள் கொடுக்குற பத்தியா, எஸ்கியூஎல்க்கு கீழே போய் கிரியேட் டேபிள்லாம் கொடுக்குற பத்தியா, அந்த கிரியேட் டேபிள் கான்செப்டை இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணிடும். அதுக்கு அவன் உள்ள என்ன பண்ணிருப்பானா கிரியேட் டேபிள்ல மாடல்ங்கிற பேர்ல எழுதியிருப்பான். ஓகே, ஸோ அப்ப இது ரெண்டையும் பேஸ் பண்ணி என்னால என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த அட்மின் லாகின் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கணும்னா இங்க ஒரு சூப்பர் யூசர் ஒன்று நான் என்ன பண்ணிருக்கணும், கிரியேட் பண்ணிருக்கேன். எரர் வந்தனால இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த எரரை நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஓவர் கம் பண்ணணும். இப்போ என்ன பண்றேன்னா உன்னோட பைத்தானுக்கு கீழே வந்துட்டு மெயின் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இந்த பேஸ் ஃபோல்டர்ல வச்சுட்டு உள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்கு போகாத பேஸ் ஃபோல்டர்ல வச்சுட்டு எப்பவும் போல ரன் பண்ணுவோம் பத்தியா, அதே மாதிரி போயிட்டு manage.py create சூப்பர் யூசர்ங்கிறத யூஸ் பண்ணி ஒரு லாகின் என்னால என்ன பண்ணிக்க முடியும், ஒரு சூப்பர் யூசரை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனா இதை கிரியேட் பண்ணணும்னா இந்த ஆத் டேபிள்னு சொல்லி காமிக்குது பத்தியா, ஆத் யூசர்னு, இந்த டேபிள் அந்த டேட்டா பேஸ்ல இருக்கணும். ஏன்னா இப்ப அந்த டேட்டா பேஸே நம்ம எம்டியா தானே கிரியேட் பண்ணோம். அந்த டேட்டா பேஸை என்ன பண்ணோம், எம்டியா தான் கிரியேட் பண்ணோம். அந்த டேட்டா பேஸோட பேர் என்னன்னு வச்சிருக்கோம், settings.pyக்கு கீழே வந்து அப்படின்னா டேட்டா பேஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இப்ப அதை தானே கிரியேட் பண்ணோம். அப்ப இதுக்குள்ள எதுவுமே கிடையாது. இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும், இப்படி ஒரு யூசரை கிரியேட் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேக் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். இது என்ன ப்ரொவைட் பண்ணோம்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ளார இந்த ஆத்தென்டிகேஷன் சொன்னேன் பத்தியா, இந்த அட்மினுக்கு தேவையான ஆத்தென்டிகேஷனுக்கான டேபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மேக் மைக்ரேஷன்ல இருக்கிற மைக்ரேட் கமாண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா மேக் மைக்ரேஷன் கொடுக்குறேன். எனக்கு நோ சேஞ்சஸ் டிடெக்டட்னு வரும். ஏன்னா கஸ்டமா எந்த டேபிளும் நான் உள்ள ஆட் பண்ண போறது கிடையாது. கஸ்டமா எந்த டேபிளும் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். புதுசா ஒரு டேபிள் உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட எந்த ஆப்புக்கு கீழே நீங்க டேபிள் ஆட் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ல என்ன இருக்கும்னா மாடல்ஸ் இருக்கும். இந்த மாடல்ஸ்ல போயிட்டு ஒரு மாடல் எழுதுனீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளாஸ்ல எழுதிக்கலாம். ஓகே, எழுதுனீங்கன்னா அந்த டேபிள் எங்க பண்ணிக்கலாம், இந்த admin.py இருக்கு பாத்தீங்களா, இதுல ரெஜிஸ்டர் பண்ணி டேட்டா பேஸ்ல ஆட் பண்ற மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியும். பட் இப்ப அந்த போர்ஷன் வேணாம். இப்ப நமக்கு டிஃபால்ட்டா ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ற டேபிளை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ற, அடுத்த ஸ்டெப் அதே பைத்தான் manage.py migrate. இப்போ எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி சில டேபிள்ஸ் என்ன பண்ணுது, ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அதுவே கிரியேட் பண்ணுது. இப்ப இந்த டேபிள்ஸ் எதுல இருக்கும்னா இதுக்குள்ள இருக்கும். இந்த டேபிள்ஸ் எதுல இருக்கும், இதை எப்படி பாக்குறதுன்னா ஸோ இங்கேயே நான் போயிட்டு என்ன பண்றேன்னா அதே டிபி ப்ரௌசர் இதை வச்சு தானே கிரியேட் பண்ணோம். அதே டிபி ப்ரௌசர் போறேன் சும்மா ஒரு நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக. முன்னாடி நியூ டேட்டா பேஸ் கொடுத்தோம், இப்போ ஓப்பன்
டேட்டாபேஸ் கொடுக்குறேன். ஓப்பன்ல போனோடனே எந்த லொகேஷன்ல இருக்கு? டி கோலன்ல ஜாங்கோ நியூ சைட், இந்த இதுதான் இப்ப கிரியேட் பண்ணது. கரெக்டா? இதை ஓபன் பண்றேன். முன்னாடி எம்டியா இருந்தது, இப்ப பாரு என்ன ஆயிடுச்சு. டேபிள்ஸ் என்டையரா கிரியேட் ஆயிடுச்சா? அதுல ஒரு டேபிள் தான் என்னது? ஆத் யூசர் டேபிள். இந்த ஆத் யூசர் டேபிள்ல ஒரு யூசர் இருந்தா என்னால எதுல லாகின் பண்ண முடியும்னா அந்த அட்மின்ல லாகின் பண்ண முடியும். ஓகே. அப்ப இந்த அட்மின் என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாவே அவன் ஒரு அட்மின் பேனல் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஒரு கம்பெனிக்குள்ள புதுசா ஒரு எம்ப்ளாயி வரான் அப்படின்னா அந்த எம்ப்ளாய கம்பெனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது யாரா இருப்பான்? அதுக்குன்னு ஒரு ஹெச்ஆர் டீம் வச்சிருப்பானா? இந்த ஹெச்ஆர் டீம் என்ன பண்ணிருப்பான்? ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவனோட டாக்குமெண்டேஷன்லாம் வெரிஃபை பண்ணி அவனை கொண்டு போய் எங்க கொடுப்பான்? அந்த ரெக்கார்ட் டீமுக்குள்ள போய் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இந்த மெம்பர் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அந்த மாதிரி ஒரு டீம் சப்போர்ட் ஆல்ரெடி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் என்ன இருக்குன்னா இங்க இந்த அட்மின்ங்கிற ஆக்சஸ்க்கு கீழே இருக்கு. விச் மீன்ஸ் புதுசா ஒரு டீமை கிரியேட் பண்ணினா ஒரு டேபிள் கிரியேட் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோ. ஒரு டீமை கிரியேட் பண்ணினா ஒரு டேபிளை கிரியேட் பண்ற மாதிரி. பட் ஆல்ரெடி அவங்ககிட்டயே என்ன இருக்கு அப்படின்னா சில ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல போயிட்டு யூசரை மட்டும் என்ட்ரி பண்ணிட்டு இவங்க இங்க வந்திருக்காங்கன்னு டிஃபால்ட் டீம்ஸ்ல நீ போய் சொல்ற மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோ. ஓகே. இப்போ ஏற்கனவே இருக்கிற டேபிளை நீ யூஸ் பண்ணிக்கிட்டாலும் யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா புதுசா டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுனாலும் கிரியேட் பண்ணிக்கோ. இப்போ நான் கொடுக்க போறது என்னன்னா ஏற்கனவே கம்பெனிக்கு கீழே இருக்கிற மாதிரி. ஓகே. இப்போ இந்த அட்மினுக்கு கீழே ஆத் யூசர்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த யூசருக்கு கீழே என்ன இருக்குன்னா நம்மளால ஒரு யூசரை கிரியேட் பண்ண முடியும். அதே ஆப்ஷனை இப்ப எல்லாத்துக்குமே ப்ரோக்ராமிங் நாலேஜ் கிடையாது. எல்லாத்துக்குமே என்ன கிடையாது? இப்ப நான் ஒரு யூசரை கிரியேட் பண்றேன்னா நான் வந்து ப்ரோக்ராமிங்ல இங்க கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னால எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா இந்த இடத்துல போயிட்டு கீழே சும்மா என்ட்ரு கொடுத்துருக்கேன். பைத்தான் manage.py கிரியேட் சூப்பர் யூசர்னு சொல்லி நான் டைப் பண்றேன். டைப் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா யூசர் நேம் கொடுங்கன்னு சொல்லி காமிக்கும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உன்னோட யூசர் நேம் இந்த சிஸ்டம் லாகின் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணியோ அதே எடுத்துக்கும். ஓகே. இது சிஸ்டமோட யூசர் என்ன இருக்குன்னா டெல்லுன்னு இருக்கு. ஓகே. இந்த இந்த அக்கௌண்ட் லாகின்ல பட் நான் கஸ்டமா ஒன்று கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா test01 வைக்கிறேன். என்னன்னு வைக்கிறேன்? test01. அனதர் ஒன் இமெயில் அட்ரஸ் இப்போதைக்கு நான் கொடுக்கல, பாஸ்வேர்ட் மட்டும் மாத்திக்கிறேன். test@123 வைக்கிறேன். அகைன் கேக்குது test@123. யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சேமா இருக்கு. பட் இப்படி நீ வைக்க கூடாது, பின்னாடி இஷ்யூ ஆகும். எப்பவுமே என்ன பண்ணிக்க, யூசர் நேமும் பாஸ்வேர்டும் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி வை. இப்போதைக்கு நான் ஓவர் ரைட் பண்றதுக்காக எஸ் கொடுக்குறேன். பின்னாடி என்ன பண்ணிக்கோ, மாத்தி கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ இதெல்லாம் பின்னாடி உனக்கு எதுல இஷ்யூ ஆகும்னா ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்றதுலாம் இஷ்யூ ஆகும். ஓகே. இப்போ யூசர் கிரியேட் ஆயிடும். யூசர் என்ன ஆயிடும்? இந்த இதை நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை. இதுல ஆத் யூசருக்கு கீழே போறேன், ப்ரௌஸ் டேபிள்ல போறேன். இங்க என்ன இருக்குன்னு பாரு. இப்போ நான் அங்க ஆட் பண்ணது தானே ஆட் பண்ணேன். test01 ஆட் பண்ணோம்னா இல்லையா? அப்ப இந்த டேட்டா பேஸ்க்கு கீழே அது ரிஃப்ளெக்ட் ஆச்சா இல்லையா? டேட்டா பேஸ்க்கு கீழே நாங்க ஆட் பண்ணது எனக்கு என்ன டைம்குள்ள வந்திருக்குன்னு பாரு. இந்த டைம் ஃப்ரேம்குள்ள எனக்கு ஆட் ஆயிடுச்சா இல்லையா? ஸோ அப்ப ஒரு டேட்டா பேஸ்குள்ளார எனக்கு என்ன கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு இந்த கோடு? ஒரு யூசரை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சா? அப்ப யூசர் இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்னா இந்த அட்மினுக்கு கீழே லாகின் பண்ண முடியும். இந்த அட்மினுக்கு கீழே லாகின் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள், இதை வந்து நான் ரன் பண்றேன். எப்படி ரன் பண்றேன்னா as usual manage.py போட்டு ரன் சர்வர் கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிட்டு இதே லிங்க்கு கீழே ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. நான் ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், அட்மின்னு டைப் பண்ணி மறுபடியும் என்டர் பண்றேன். இப்ப test01 பாஸ்வேர்டும் என்னதான் test@12 as usual சேமா தான் வச்சிருக்கேன். அதனால அதே இதை நான் அப்படியே யூஸ் பண்றேன். லாகினை கிளிக் பண்ண உடனே எனக்கு லாகின் ஆகி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா? லாகின் ஆகி என்ன வருது? பேஜ் ஒன்று வருதா? இது எப்படின்னா ஒரு கம்பெனில டிஃபால்ட்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலுக்கு கீழே என்ன பண்ணிருப்பான், ஒரு செட்டப் ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பானா? அவன் பண்ணி வச்சிருக்க மாட்டானா? ஒரு எம்ப்ளாயி போன உடனே
கண்டிப்பா யாரை பார்ப்பான்? செக்யூரிட்டியை பார்ப்பான். செக்யூரிட்டியை பார்த்தோன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ்க்கு பாயிண்ட் அவுட் பண்ணுவான். அந்த டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜை போய் நீ பார்ப்ப. பார்த்ததுக்கப்புறம் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவான். கடைசியா ஹச்ஆர் என்ன பண்ணுவான்? உள்ள ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்குவானா, வச்சுக்க மாட்டானா? அதே ப்ரொசீஜர் மாதிரி ஒரு செட்டப் வந்து ஜாங்கோ ப்ரொவைட் பண்றான். நீ அவனோட கான்செப்டை ஃபாலோ பண்றதுனாலும் பண்ணிக்கோ. அவனோட கான்செப்டை ஃபாலோ பண்றதுனாலும் பண்ணிக்கோ. இல்ல நீயா புதுசா கிரியேட் பண்றதுனாலும் பண்ணிக்கோ. நீயா கிரியேட் பண்ணா நீ இன்னொரு ஒரு 1 மந்த் இல்ல 20 நாள் என்ன பண்ணணும்? டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லாஜிக் அப்படியே கிரியேட் பண்ணணும். அப்ப கம்பெனிக்குள்ளார அவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ல ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. அதை ஃபாலோ பண்றது தானே நம்ம பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி இவன் ஒன்று ப்ரொவைட் பண்றான். அந்த ஆப்ஷனை நீ என்ன பண்ணிக்கலாம்? யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த போர்ஷன்ல இதோட டிசைன் ஃபுல்லாவே எனக்கு எப்படி வருதுன்னா ஜாங்கோ அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாங்கோன்னு வருது பத்தியா? இந்த இதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கிற தீம். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல இருக்கிற தீம். இதையும் உன்னால என்ன பண்ணிக்க முடியும்? சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ தேர் வில் பி ஆல்வேஸ் ஆல்டர்னேட் ஆப்ஷன். நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்துட்டு எந்த என்விரான்மெண்ட் கீழே இருக்கியோ, எந்த என்விரான்மெண்ட் கீழே இருக்கியோ அந்த என்விரான்மெண்ட்ல வச்சுட்டு பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ ஐஃபன் ஜாஸ்மின் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே. இன்னும் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. பட் இந்த லைப்ரரி எனக்கு என்ன பண்ணுதுன்னு பாரு. அதே மாதிரி வேற லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். யூஸ் பண்ணிக்க. ஓகே. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு வந்துருச்சா? அப்போ இந்த லைப்ரரி எனக்கு இன்ஸ்டால்ல இருக்கு. இந்த ஜாஸ்மின் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணது எனக்கு என்ன பண்ணுதுன்னு நீ பாரு. இந்த செட்டிங்ஸ் டாட் பிஒய் வச்சிருக்கேன் பார்த்தியா? இந்த செட்டிங்ஸ் டாட் பிஒய்ல இந்த டாப் ஆஃப் த பேஜில் போயிட்டு டபுள் கொட்டேஷனை போட்டு ஜாஸ்மின்னு டைப் பண்ணு. சேவ் பண்றேன். அகெயின் கீழே வந்துட்டு திருப்பி 1 more டைம் ரன் பண்றேன். இப்போ நீ பார்த்துட்டு இருக்க இந்த அட்மின் பேஜ் இருக்கு பார்த்தியா? நோ மாடியூல் நேம் ஜாஸ்மின். ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டோன்னா ஜாஸ்மின் இதே நேம்ல தானே போட்டோம். ஸோ ஜெய் கேபிட்டல்ல போட்டேன். அதனால எனக்கு என்ன ஆகல, லோட் ஆகல. ஸ்மால் லெட்டர்ல என்ன பண்ணிக்கோ, சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ரெகக்னைஸ் ஆயிடுச்சு. திருப்பி போறேன். அதே ஸ்லாஷ் போட்டு அட்மினுக்கு போறேன். இப்ப தீமே மாறி போச்சு பாருங்க. முன்னாடி இருந்த தீம் என்ன இருந்துச்சு? ஒரு டிஃபால்ட் தீம்ல வந்து ஜாங்கோ அட்மினிஷ் மேல எல்லாமே இருந்துச்சா? ஆனா இப்ப பாருங்க கம்ப்ளீட் தீமா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப இது ஒண்ணு மட்டும் தான் தீமா அப்படின்னு கிடையாது. யூ கோ. ஓகே. என்ன பண்ணிக்கோ, சாட் ஜிபிடியோல ஏதோ ஒன்று ஆக்சஸ் பண்ணிக்கோ. இதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்குன்னு என்ன பண்ணிக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஜாங்கோ ஜாஸ்மின் ஆல்டர்னேட் லிப்ஸ். இதுக்கு ஆல்டர்னேட்டா என்னென்னலாம் இருக்குன்னு பாரு. அட்மின் இன்டர்ஃபேஸ்னு இன்னொரு தீம் இருக்கு. ஜாங்கோ ஸ்டூட்னு சொல்லிட்டு இன்னொரு தீம் இருக்கு. எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ண போறோம்? மேல மட்டும் கால் பண்ணி பாரு. எப்படி தீம் மாறுதுன்னு செக் பண்ணி பாரு. ஓகே. இது என்னன்னா ஜஸ்ட் ஸ்டைல். ஓகே. அந்த தீம் ஸ்டைலே என்ன பண்ணி கொடுக்கும்னா மாத்தி கொடுக்கும். நீ போய் உனக்கு பூட் ஸ்டாப் ஸ்டைலிங் வச்சு நீ சிஎஸ்எஸ் எழுதுற பத்தியா? அந்த மாதிரி அட்மினுக்கான ஸ்டைல ஆல்ரெடி யாரோ எழுதி வச்சிருக்கான். அதை நீ எடுத்து வந்து மேல என்ன பண்ண போற? கால் பண்ண போற. அது ஒர்க் ஆக போகுது. இட் இஸ் அப் டு யூ டு சேஞ்ச் த தீம். இல்ல டிஃபால்ட்டா இருக்கிற தீம் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறீனாலும் வச்சுக்கோ. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு தீமை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. அப்ப இந்த அட்மின்ல என்ன இருக்கு? இப்ப இந்த பேஜ் வருதுல, இது என்ன இருக்கு? இதுல பாரு, குரூப்னு ஒண்ணு இருக்கு, யூசர்னு ஒண்ணு இருக்கு. இங்க எனக்கு லாகின்ஸ் ஒண்ணு இருக்கு, ரிஜிஸ்டர்னு ஒண்ணு இருக்கு. காரணம் என்னன்னா இந்த லாகின் ரிஜிஸ்டர் உனக்கு இருக்காது. இந்த லாகின் ரிஜிஸ்டர் உனக்கு இருக்காது. இந்த லாகின் ரிஜிஸ்டர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி, இப்ப நான் ஒர்க் பண்றப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த மாடலுக்குள்ள போயிட்டு
இப்படி ஒரு மாடல் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாடல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்படி ஒரு மாடல் எழுதியிருக்கேன். மாடல் எழுதலாம்னு சொன்னேன்னா, கஸ்டம் டேபிள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், மாடல் எழுதலாம். அப்ப இந்த ரெண்டு டேபிளும், லாகினும் ரெஜிஸ்டரும் நான் எழுதின டேபிள், நான் கிரியேட் பண்ண டேபிள். அது எதோட வரது கிடையாது அப்படின்னா, ஜாங்கோவோட வரது கிடையாது. இப்போ ஜாங்கோவோட வரதெல்லாம் இந்த டேபிள். இது இல்லாம இருக்கிற ரிமைனிங் டேபிள் என்ன அப்படின்னா, இந்த அதர் டேபிள்ஸ். இது நான் மெயின் ஆஃபீஸ்க்குள்ளார லாகின் ரிஜிஸ்டர்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு டேபிள கஸ்டமா எழுதியிருக்கேன். அந்த கஸ்டமா எழுதுறதுக்காக மாடல்ஸ் மூலியமா ஒரு கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், இன்னும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகே, ஸோ இந்த போர்ஷன் மாதிரியே இங்க கிரியேட் பண்ணிருக்கேன்னா, இப்படி ஒரு மாடல் கிரியேட் பண்ணிருக்கேன்னா, அத இந்த மெயின் ஆஃபீஸோட அட்மின்ல போயிட்டு நான் இப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்படி ரிஜிஸ்டர் பண்ணனா இந்த அட்மின் பேனலுக்கு கீழே அது வரும். அப்ப நீ கிரியேட் பண்ற டேபிள்ஸை என்ன பண்ணிக்கலாம், அட்மின் பேனலுக்கு கீழே கொண்டு வரலாம். அப்ப புதுசா ஒரு டீம் கொண்டு வரனா, அந்த டீமோட டேபிள், அந்த டீமோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டேபிள் கொண்டு வரலாமா, கொண்டு வர முடியாதா? அதை அட்மினுக்கு கீழே கொண்டு வந்து ஆட் பண்ணலாமா, பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். ஓகே, வில் சி ஒன் பை ஒன் ஆஃப்டர். பட் இப்போதைக்கு அவன்கிட்ட இருக்கிற டேபிள்ல எப்படி யூசரை கிரியேட் பண்றது அதை பார்ப்போம். அப்ப விச் மீன்ஸ் இந்த யூசர், எந்த யூசர், இந்த யூசர் என்ன அப்படின்னா, இப்ப அங்க கிரியேட் சூப்பர் யூசர்னு பண்ணோம் பாத்தியா, இந்த கிரியேட் சூப்பர் யூசரோட இன்ஃபர்மேஷன் தான் இங்க. இதை போய் கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோ, இந்த மெம்பர்ஸ்க்கு உன்னால பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்ல அதோட இன்ஃபர்மேஷனை மாத்த முடியுமா, எல்லாமே இங்க யூசர் இன்டர்ஃபேஸ்ல உன்னால சேஞ்ச் பண்ண முடியும். முன்னாடி என்ன பண்ணனா, இங்க போய் கிரியேட் பண்ண, கிரியேட் சூப்பர் யூசர் நீங்க பண்ணியா, அதுக்கு பதிலா அவன் என்ன கொடுக்குறான்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு கீழே அந்த யூசரோட இன்ஃபர்மேஷனை மாத்துறதுக்கான சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறான். அப்ப எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கு, நான் இங்க கிரியேட் பண்ணுவேன். ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல அட்மின் ரோல்ல ஒரு கம்பெனி கீழே உட்கார்ந்து இருக்க மெம்பருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கீழே போய் கிரியேட் பண்ணுவாங்களா, அவங்களால முடியுமா? அப்ப அவங்களுக்கு புதுசா ஒரு யூசரோ இல்ல புதுசா ஒரு ஸ்டாஃபை என்ட்ரி பண்றதுக்கு ஒரு பேஜ் வேணுமா, வேணாமா? அந்த பேஜ் தான் இந்த அட்மின் பேஜ். இந்த அட்மின் பேஜை லாகின்ல யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா, அவங்க யாரா இருப்பாங்கன்னா, இந்த என்டையர் இதை மேனேஜ் பண்ற மெம்பர்ஸா இருப்பாங்க. அப்போ அட்மின் ரைட்ஸோட சூப்பர் யூசர் ரைட்ஸோட கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இல்ல அவங்களுக்கு ரைட்ஸ் என்ன பண்ணலாம்னா குறைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ரைட்ஸை குறைச்சு கொடுக்கலாம். அதுக்கு ரைட்ஸ் நீ எழுதலாம். இல்லைன்னா இதுல இருக்கிற பர்மிஷன்ஸை நீ என்ன பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் நீ என்ன பண்ணிருக்கணும்னா, ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கணும். ஏற்கனவே என்ன பண்ணிருக்கணும், கிரியேட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த குரூப் என்ன அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸை ஒரு குரூப்புக்குள்ள கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குரூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸை ஒரு குரூப்புக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில எப்படி பார்த்தாலும் ஒரு 3ல இருந்து 4 டீம் இருப்பானா, வேற வேற டீம்ஸ் கண்டிப்பா இருப்பான். மார்க்கெட்டிங்க்கு ஒரு டீம் தனியா இருப்பான், டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டீம் இருப்பான், ஹெச்ஆர்ல ஒரு டீம் இருப்பான். ஓகே, ஸோ தேர் வில் பி அ டிஃப்ரெண்ட் டீம்ஸ். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு நேம் வைக்கலாமா, குரூப்புக்குன்னு ஒரு நேம் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா? அப்போ எனக்கு இந்த டீமுக்குள்ள இருக்கிற யூசர்ஸ்க்கு இந்த பேஜஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான ஆக்சஸ் இருக்குன்னு என்னால என்ன பண்ண முடியும்னா இங்கேயே கொடுக்க முடியும். ஓகே, இல்ல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு பின்னாடி எனேபிள் பண்ணினா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குரூப் பண்றதுக்கு இந்த குரூப் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அவன் உள்ள வச்சிருக்கா, அதை நீ யூஸ் பண்ண போற. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க போயிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம், குரூப்போட நேம் என்னன்னு வைக்கிறேன்னா, ப்ரொடக்ஷன் யூசர்ஸ்னு வைக்கிறேன். என்னன்னு வைக்கிறேன், ப்ரொடக்ஷன் யூசர்ஸ்னு வைக்கிறேன். இதுல டிஃபால்ட்டா பாரு, அவங்களால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது. இதை கிளிக் பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னா, இந்த சைடு என்ன பண்ண போறேன்னா மூவ் பண்ண போற. அதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கு பாத்தியா, கிளிக் பண்ணனா அது இந்த சைடு என்ன ஆயிடும், இந்த பர்மிஷன் மட்டும்தான் இந்த குரூப் யூசர்ஸ்க்கு இருக்கும். அவங்களால இந்த சில இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் டேட்டாபேஸ்க்கு கீழே இருந்து பார்க்க முடியும், இல்லை இந்த பேஜஸை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு நீ லாஜிக் எழுதணும் பின்னாடி. இங்க வந்து அதை குரூப் பண்ணி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் தரானே தவிர, அந்த லாஜிக்லாம் யாரு தான் எழுதணும், நம்ம தான் எழுதணும்.
இப்போ ஒரு லாகின் லாஜிக் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா, இவங்க எல்லாத்துக்கும் எல்லா பர்மிஷனையும் கொடுக்குறேன். எல்லாத்தையும் சூஸ் ஆல் கொடுத்துடலாமா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன்னா ப்ரொடக்ஷன் யூசருக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். ப்ரொடக்ஷன் யூசருக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். விசிட்டர்னு போட்டு ஒரு குரூப் வைக்கலாமா? இட் இஸ் அப் டு யூ. ஓகே, சும்மா நான் ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன். பட் டிபெண்டிங் ஆன் கம்பெனிக்கு தகுந்தாப்புல நீ என்ன பண்ண போற, நேம்ஸை ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த யூசர் லிஸ்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு யூசர் தான் இருக்கா இப்போதைக்கு. அப்ப அட்மினால வேற யூசர் ஆட் பண்ண முடியும்னு சொன்னா இல்லையா? இங்க போயிட்டு ஆட் யூசரை கிளிக் பண்றேன். ஆட் யூசரை கிளிக் பண்ணோன்னா என்ன கேக்குது பாரு, யூசர் நேம், பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன்லாம் கேக்குதா இல்லையா? ஸோ இங்க போயிட்டு test02ன்னு ஒன்று ஆட் பண்றேன். பாஸ்வேர்டு என்ன வைக்கிறேன்னா வெல்கம் அட் 123pன்னு வைக்கிறேன். வெல்கம் அட் 123p. ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த யூசர் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. அப்போ இந்த யூசர் எங்க இருக்கான்னு பாக்குறேன்னா இந்த யூசரை கிளிக் பண்றேன். இப்போ முன்னாடி test01 தான், அது பைத்தான்ல நான் கீழே மேனுவலா நான் கிரியேட் பண்ணது சூப்பர் யூசர் யூஸ் பண்ணி. ஆனா இப்போ அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு வந்துருச்சு பாரு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஆத் யூசருக்கு கீழே இருக்கணும். வந்துருச்சா இல்லையா? இப்போ டேட்டாபேஸ்ல ஆட் ஆகுதா இல்லையா? இப்போ அட்மின் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணா எங்க வந்து ஆட் ஆகுது? ஆத்தென்டிகேஷன் யூசர்ல ஆட் ஆகுது. அப்ப இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இதை சைன் அவுட் பண்றேன். இந்த பர்டிகுலர் வந்து என்ன பண்றேன், லாக் அவுட் பண்ணி வெளியில வந்தேன். இப்ப லாகின் அகைனை கிளிக் பண்றேன். இப்ப test01 தானே ஃபர்ஸ்ட் போட்டோம் அட்மின் லாகினுக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா test02 போடுறேன். பாஸ்வேர்டை வெல்கம் அட் 123ன்னு போட்டு பி லாகின் பண்ண ட்ரை பண்றேன். என்ன சொல்லுது பாரு, சம் இஷ்யூஸ் காமிக்குது. என்ன காரணம்னா அந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ்ல கிடையாது. அந்த யூசர் என்ன கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர் கிடையாது. இப்போதைக்கு ஒரு யூசர் தான் ஆட் பண்ணேன். இப்போ திருப்பி பழைய டெஸ்ட்டை வச்சு லாகின் பண்றேன். இந்த யூசருக்கு கீழே போறேன். டெஸ்ட் யூசர் இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணிப்பாரு. பர்மிஷன் ஒன்று வச்சிருக்கானா, சூப்பர் யூசர் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கா. அப்ப இந்த இங்க இருக்கிற எல்லா டிக் மார்க்கும் இருக்கா இல்லையா? எல்லா டிக் மார்க்கும் இருக்கு. அப்ப அதே ஆப்ஷனை நான் என்ன பண்ணணும், யூசர் 2க்கு வைக்கணுமா இல்லையா? யூசர் 2க்கு போற, பர்மிஷன் போற, இங்க இந்த டிக் மார்க் இல்ல பாரு, கொடுத்துட்டேனா? இதுல இருக்கிற எல்லா பர்மிஷனையும் நான் சூஸ் ஆல் கொடுத்து என்ன பண்றேன், சேஞ்ச் பண்றேன். இந்த யூசருக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் கொடுக்குறேன். இப்ப இந்த யூசரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜோட என்ன ஆயிட்டான், ஆட் ஆயிட்டான். இப்ப இதை லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின்ல போயிட்டு test1க்கு பதிலா test2 வெல்கம் அட் 123p. இப்ப என்னால test02 வச்சு லாகின் பண்ண முடியுதா முடியலையா? அப்ப ப்ரோக்ராமேட்டிக்கலாவே எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்றப்ப நீ பண்ணுவ. ஒரு ஆஃபீஸ்ல இருக்க அட்மின் மெம்பருக்கு நீ கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸா கொடுத்தா தானே ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தான் பண்ணும். இப்போ யூசர் இன்டர்ஃபேஸா அவங்களால என்ன பண்ண முடியும், டைரக்டா கிளிக் பண்ணி எங்க என்ன ஆட் பண்ணணும். அப்ப இதை அவங்களுக்கு டீச் பண்ணணும். இப்படி நீ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டா இப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இது என்ன கஸ்டமைஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். இந்த டிசைனை ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்றதுனால என்ன பண்ணிக்கலாம், இட் இஸ் அப் டு யூ டு டூ. அது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகே, இல்ல இதுக்கு பதிலாக வேற ஒரு அட்மின் பேனல் நீ கிரியேட் பண்றதுனாலும் பண்ணு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, கம்பெனிஸ்ல வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நார்மல் லைவ் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாங்க, ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த போர்ஷன்ல இது அட்மின் என்டர் பண்ணா இங்க வருது. சரி, எல்லா இடத்துலயுமே கம்பெனில தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுப்பாங்களா? இப்போ நீ வெப்சைட் போறேன்னா அமேசான் ஏதோ ஒரு வெப்சைட் போ, அங்க இப்போ ஃபேஸ்புக்கு அமேசானா ஏதோ ஒரு வெப்சைட் போ, அங்க அவங்க வந்து கால் பண்ணி நமக்கு கொடுப்பானா? அவனுக்கு அவன் மெயில் பண்ணி நமக்கு எப்போ அனுப்பிட்டு இருப்பானா? நீ தான் என்ன பண்ணுவ, போய் என்ட்ரி பண்ணுவியா பண்ண மாட்டியா? இப்போ நீ என்ட்ரி பண்ணுவ அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும், ஒரு பேஜ் வச்சிருக்கணுமா வச்சிருக்க கூடாது? ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்னு ஒன்று வைக்கணுமா வைக்க கூடாதா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜும் எது ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஜாங்கோ ப்ரொவைட் பண்றான். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜையும் எது ப்ரொவைட் பண்றான், ஜாங்கோ ப்ரொவைட் பண்றான்.
எதுக்கு கீழேன்னா ஃபார்ம்ஸுங்கிற லாஜிக்கு கீழே அவன் ப்ரொவைட் பண்றான். அப்ப அதை இன்டெகிரேட் பண்ணலாமா பண்ண முடியாது? அதை எடுத்து யூஸ் பண்ணலாமா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் provide me simplest Django auth implementation using default auth under Django with custom login and register provided. இது எதுக்காகனா யூசரே டைப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றதுக்காக, அட்மின் உட்காந்து என்ட்ரி பண்றதுக்காக கிடையாது. யூசர் உட்காந்து யூசரே டைப் பண்ணி என்ன பண்ணணும், ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்றது எங்க வரணும், ஆத் யூசருக்கு வந்து ஸ்டோர் ஆகணும். அதுக்கப்புறம் அவன் லாகின் பண்றதுக்கு கஸ்டம் லாகின் பேஜ் வைக்கிறான். அட்மின் லாகின் பேஜ்ல அது அட்மின் ஆகாது. ஏன்னா அவனுக்கு வேற ஒரு பேஜ்ல லாகின் பண்றதுக்கு வேற ஏன்னா எல்லாத்துக்கும் அட்மின் பேஜை ஷோ பண்ணி காமிப்பியா? அது அட்மினுக்கு மட்டும் தானே. நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், லாகின் பண்றது என்ன பர்பஸ்க்காக, கஷ்டமா இருக்க ஒரு பேஜை அவங்களுக்காக காமிக்கிறதுக்காக. அட்மின் லாகின் பண்ணா அட்மின் பேஜ் வரும், அதனால அட்மின்ல போய் லாகின் பண்ற. இப்போ யூசர் லாகின் பண்றதுக்குன்னு ஒரு பேஜ் வைக்கலாமா? அதைத்தான் இங்க பண்ண போறோம். அதுதான் என்ன பண்ண போற, கிரியேட் பண்ண போறோம். எதுக்கு கீழேனா லாகினுக்கு கீழே. அதை ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் பேஜ் வைக்க போறோம். ஸோ இந்த இதுக்கு கீழே என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷன் சாட்டு கீழே நான் சும்மா எடுத்திருக்கேன். இன்னும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கல. ஓகே, ஸோ நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதை இதுலயே நீ போயிட்டு இந்த மெயின் ஆஃபீஸ்லயே போயிட்டு இங்கேயே ஓகே டெம்ப்ளேட்டு கீழே லாகின் ரெஜிஸ்டர்னு வைக்கிறீனாலும் வெயி, லாகின் ரெஜிஸ்டர்னு வைக்கிறீனாலும் வெயி. இல்ல இதுக்கு தனியா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி, இதுக்கு ஒரு தனியா ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், அக்கௌண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? என்னன்னு கிரியேட் பண்ணலாம், அக்கௌண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளார ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின்லாம் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? யூ கேன் ஏபிள் டு டூ தட். அதையும் நம்மளால என்ன பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க கொடுத்துருக்க லாஜிக் படி இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம பண்ணியாச்சு. இப்ப நமக்கு என்னதான் பண்ணணும், ஒரு ஆப் தான் கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி கிரியேட் பண்ண ஆப்பை கொண்டு வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பழைய ஆப்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆட் பண்ணி வச்சிருப்போம், அதோட சேர்த்து ஆட் பண்ணணும். அடுத்து இந்த கோடை ஆட் பண்ண சொல்லியிருக்கு. என்னென்ன கோடு, பேக்அண்ட் மாடல் பேக்அண்ட் விச் மீன்ஸ் ஆத்தென்டிகேஷன் பேக்அண்டுக்கு ஒரு கோட் வைக்க சொல்லியிருக்கு. அட் த சேம் டைம் யூசர் லாகின் பண்ணா அவனுக்கு ஒரு பேஜ் வரும். யூசர் லாகின் பண்ணா ஒரு பேஜ் வரும், லாக் அவுட் பண்ணா திருப்பி லாகின் பேஜ் வரும். அதானே லாஜிக்கு. நீ போயிட்டு லாக் அவுட் பண்ணினா திருப்பி எங்க வந்துடும், லாகின் பேஜ் வந்துருமா? லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு ஒரு பேஜ் வருமா? இப்ப எப்படி அட்மின் லாகின் பண்ணா அட்மின்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுதா? அட்மின்கான டேஷ்போர்டு வந்துச்சா இல்லையா? இப்ப இந்த இடத்துல இந்த போர்ஷன்ல இங்க நான் போயிட்டு லாக் அவுட் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே என்ன வந்துச்சு, வேற ஒரு பேஜ் வருதா இல்லையா? இதை நான் கிளிக் பண்ணி திருப்பி அந்த பேஜ் லாகின்க்கு போறேன். அப்ப இதை லாகின் பண்ணா எனக்கு மேல என்ன வருது அப்படின்னா இந்த டேஷ்போர்டுன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா இல்லையா? லாகின் பண்ணா ஒரு பேஜ் வருது, லாக் அவுட் பண்ணா இந்த ஒரு பேஜ் வருது. அதுக்கான ரீடைரக்ட் யூஆர்எல் எங்க கொடுக்க சொல்றான் அப்படின்னா முன்னாடியே ஒரே இடத்துல என்ன பண்ணிக்க சொல்றான், டிஃபைன் பண்ணிக்க சொல்றான். இப்படி நீ ஃபாலோ பண்றதுனாலும் பண்ணு, இல்ல நீ போய் கஸ்டம் ரீடைரக்ட் பண்றதுனாலும் அந்த வியூக்குள்ளார நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ போத் ஆப்ஷனையுமே நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது நீ அங்க ஹோம்னு ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். பேஸ்ன்னு யூஸ் பண்ற பத்தியா, இண்டெக்ஸ்ன்னு யூஸ் பண்ற பத்தியா, இந்த இண்டெக்ஸ் தான் இங்க இருக்கும். இண்டெக்ஸ்ன்னு என்ன வச்சிருக்கியோ அதுதான் எந்த பேஜ் வரணும். டேஷ்போர்ட் வரணும்னா டேஷ்போர்ட் பேஜ் வைக்க போறேன், இண்டெக்ஸ் வரணும்னா இண்டெக்ஸ் பேஜ் வைக்க போறேன். இங்க அவன் ஹோம்னு எனக்கு கொடுத்துருக்கு. சாட்டு கீழே வந்து ஜெனரலைஸ்டு ஃபார்ம் தான் கொடுக்கும், அது ஸ்பெசிஃபிக்கா இதான் வைக்கணும்லாம் கொடுக்காது. ஓகே, அண்ட் அடுத்து என்ன சொல்லுதுன்னா ஒரு கஸ்டம் ஃபார்மை கிரியேட் பண்ண சொல்லுது. கஸ்டம், இந்த கஸ்டம் ஃபார்ம் கிரியேஷன் எதுக்கு கீழே இருக்குன்னு பாரு, ஃப்ரம் ஜாங்கோ ஃபார்ம்ஸ், ஃப்ரம் ஜாங்கோ. அப்ப இந்த ஃபார்ம்ஸ் மூலியமா எனக்கு டிஃபால்ட்டாவே ஒரு ஃபார்மை எது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்னா இந்த கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்ப நான் போயிட்டு என்னோட நார்மல் HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இன்புட் டைப் டெக்ஸ்ட், இன்புட் டைப் இமெயில், இன்புட் டைப் பாஸ்வேர்ட்னு வைப்போம், ஞாபகம் இருக்கா? நார்மலா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றேன்னா HTML பேசிக்ஸ்ல தெளிவா இருந்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அதுக்கு பதிலா அந்த இன்புட் டைப், இன்புட் இமெயில்லாம் மாத்திர பத்தியா, அது எல்லாமே எது ப்ரொவைட் பண்ணா இந்த ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணும்.
ஜாங்கோக்கு கீழே எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கான், கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். வச்சிருக்குது நீ என்ன பண்ண போற, எடுத்து யூஸ் பண்ண போற. அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பாஸ் பண்ணணுங்கிறத நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண போற. இப்போ ஃபார்ம்ஸ்ல இதை வச்சுட்டேன்னா இது ஜாங்கோல போயிட்டு அந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிரும். ஜாங்கோல போயிட்டு டெம்ப்ளேட் எடுத்து வந்து என்ன பேர்ல வச்சுக்கணும், இந்த கிளாஸோட பேர்ல வச்சுக்கணும். இந்த கிளாஸோட நேம் என்ன, லாகினோட நேம் என்ன. அப்ப இத ஒன்னோட பேஜ் வச்சிருப்ப தெரியுமா, ரிஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எல், லாகின் டாட் ஹெச்டிஎம்எல் 2 பேஜ் வைக்கணுமா இல்லையா, யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறது. இது ஜாங்கோல இருந்து எடுத்துட்டு வருது, ஜாங்கோல இருந்து எடுத்துட்டு வருது. அப்ப யூசருக்கு காமிக்கணும்னா ஜாங்கோல இருந்து எடுத்துட்டு வந்ததை கஸ்டமைஸ் பண்ணி உன்னோட இதுல காமிக்குது. ஓகே, இப்ப இது இந்த போர்ஷன் விச் ஒன், உன்னோட ரிஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எல், உன்னோட லாகின் டாட் ஹெச்டிஎம்எல். அப்ப இங்க எனக்கு என்ன வருதுன்னா, ஃபார்ம்ல இருக்கிறது ஆசிட்டிஸ் அப்படியே வர்றதுக்காக இந்த கோடு யூஸ் பண்றேன். ஃபார்ம்ல இருக்குது ஆசிட்டிஸ் வருது. எந்த ஃபார்ம்ல இருக்கிறது இந்த ஃபார்ம். அப்ப இந்த ஃபார்ம்ங்கிற கீவேர்டு எங்க சொல்லியிருப்ப அப்படின்னா, இந்த ஃபைலுக்கு, இந்த ஃபைலுக்கு இந்த ரிஜிஸ்டர் ஃபார்மும் இந்த லாகின் ஃபார்மையும் அந்த ஃபைலுக்கு கொண்டு போகணும்னு நம்ம ஒரு இடத்துல சொல்லணும். ஓகே, அது எங்க சொல்றேன்னா இந்த வியூல சொல்றேன். இந்த ரிஜிஸ்டர் வியூல என்ன பண்றேன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கால் பண்ற, எதுல ஸ்டோர் பண்ற, ஃபார்ம்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ற. அப்ப என்டையரா ஜாங்கோல இருந்து வந்திருக்கிற ஃபார்ம் எங்க வந்துடும்னா இங்க வந்துடும். ஓகே, அப்ப இந்த ஃபார்ம்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் நான் என்ன பண்ண போறேன், ஒர்க் பண்ண போறேன். பட் இந்த மெத்தட் போஸ்ட் மெத்தட், இந்த மெத்தட் என்னது, போஸ்ட் மெத்தட். நீ ரன் பண்ண உடனே நார்மலா ப்ரௌசர்ல 2 சினாரியோ இருக்கும். ஒரு வியூவை சும்மா நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது என்ன அப்படின்னா கெட் மெத்தட். அதுல யூசர் ஒரு இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணா அது போஸ்ட் மெத்தட். ஓகே, ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் போட்டு சர்ச் பண்ணி பாரு, யூ கேன் ஏபிள் டு see lot more methods. ஓகே, ஸோ அதுல 2 ஆப்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கெட், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போற, போஸ்ட். அப்ப கெட் மெத்தட்னா என்னன்னா இது மட்டும்தான் கெட் மெத்தட், இது மட்டும்தான். அப்ப எடுத்த உடனே போஸ்ட் கிடையாது, எடுத்த உடனே என்ன கிடையாது. அப்ப இந்த மெத்தடை கால் பண்ணுச்சுன்னா அது யூசர் டைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணாதான் போஸ்ட். இப்போ யூசர் டைப் பண்ணியிருக்க மாட்டான், நீ போயிட்டு எதை கிளிக் பண்ணிருப்பனா அந்த மேல இருக்க மெனுவை கிளிக் பண்ணிருப்பாரு. நீ ரன் பண்ணிட்டு இருக்க இடத்துல இங்க இடத்துல ஏதாவது ஒரு மெனு ரிஜிஸ்டர் லாகின் வச்சிருப்பியா, அந்த லாகினை கிளிக் பண்ணினா கெட், லாகினை கிளிக் பண்ணினா ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணா கெட். அப்ப எது வரும்னா இந்த போர்ஷனுக்கு கீழே இந்த போர்ஷன் ஒர்க் ஆகாது, இந்த போர்ஷனுக்கு வந்துடும். என்ன பண்ணுதுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை போய் எடுத்துட்டு வரும். எதுனா இதை எடுத்துட்டு வந்து எதுல ஸ்டோர் பண்ணுது, ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணுது. அப்ப ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணிருக்கத நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் ஹெச்டிஎம்எல்க்கு பாஸ் பண்ணுமா இல்லையா, அதைத்தான் என்ன பண்றேன்னா டிக்ஷனரி மூலியமா பாஸ் பண்றேன். பைத்தானுக்கு கீழே டிக்ஷனரிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தியா, டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கீழே டப்பிள் நிறைய கான்செப்ட் பார்த்தா, அதுல டிக்ட்னு ஒரு கீவேர்டு வச்சிருப்பியா. டிக்ஷனரி இப்படிதானே சொல்றோம், கீவேர்ட் வேல்யூ, கீ வேல்யூ சொல்லியா. அப்ப இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பத்தியா, இது அப்படியே இன்னொரு வேரியபிளுக்கு என்ன பண்றேன்னா வச்சு டிக்ஷனரியா எதுக்கு பாஸ் பண்ற, ரிஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எலுக்கு பாஸ் பண்றோம். அப்ப ரிஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எலுக்கு போகுதுன்னா இங்க ரிஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எலுக்கு வருது. அந்த ஃபார்ம் கீவேர்ட்ல பாஸ் பண்ண பத்தியா கீ வேல்யூ, அந்த கீ தான் இங்க மேட்டர்ஸ். வேல்யூ கால் பண்ண மாட்டேன், கீயை வச்சுதான் என்ன பண்ணுவா. அப்ப அந்த கீழே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு சொல்லி இந்த டெம்ப்ளேட் டபுள் கர்லி பிரேசஸ்குள்ள போட்டுன்னா அந்த ஜாங்கோல இருந்து இருக்கிற ஃபார்மை அப்படியே கொண்டு வந்து இங்க என்ன பண்ணிக்கணும்னா ஃபில் பண்ணிக்கும். அப்ப இந்த டபுள் கர்லி பிரேசஸ் போடுறதெல்லாம் என்ன, ஐ டோல்ட் யூ டு செக் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ், ஜாங்கோ டெம்ப்ளேட் ஃபில்டர்ஸ்னு சர்ச் பண்ணு. ஸோ இந்த போர்ஷன் இருக்கு பத்தியா, ஜாங்கோ டாக்குமெண்டேஷனுக்கு இல்ல, இதுல இருக்கிறத போய் ஆக்சஸ் பண்ணிப்பாரு. கம்ப்ளீட்டா என்டையர் டெம்ப்ளேட் கான்செப்டோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். எக்ஸ்டெண்ட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா. மீதி இருக்கிற எல்லாமே இங்கதான் இருக்கு. ஸோ ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுங்க,
இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்றது, அதுக்குள்ள எப்படி, அதாவது பை டாட் பிஒய் ஃபைல்ல என்ன பண்ணுவ, பைத்தான் கோட் எழுதுவியா, ஃபார் லூப் எழுதுவியா. ஜாங்கோ என்ன ப்ரொவைட் பண்ணுன்னா டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளார பைத்தான் கூட எழுது. அந்த பைத்தான் கூட எழுதி நீ ரன் பண்றதுக்கு எது சப்போர்ட் பண்ணுதுன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் சப்போர்ட் பண்ணுது. என்ன சப்போர்ட் பண்ணுது? ஓகே. அப்ப எந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணா என்ன பண்ணலாம், எந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீ என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு கீழே கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ இந்த ஜாங்கோவுக்கு கீழே நீ என்ன பண்ணி பார்க்கலாம், போய் செக் பண்ணி பார்க்கலாம். சும்மா கூகுளில் போயிட்டு சும்மா சர்ச் பண்ணு டெம்ப்ளேட். ஓகே, இல்லைன்னா டெம்ப்ளேட் அண்டர் ஜாங்கோ, டெம்ப்ளேட்ஸ் அண்டர் ஜாங்கோன்னு சர்ச் பண்ணாலும் சர்ச் பண்ணிக்கும். இங்க ரெஃபரன்ஸ்க்கு கீழே டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று காமிக்குது, டாபிக்ஸ்க்கு கீழே டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று காமிக்குது. ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ணி பாரு, ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ணி பாரு. ஓகே, இது டெம்ப்ளேட்ஸ் எதுக்கு கீழேனா டாபிக்ஸ்க்கு கீழே. ஸோ டாபிக்ஸ்க்கு கீழே கிளிக் பண்றேன். இது எனக்கு என்ன ஷோ பண்ணுதுன்னு பாரு. டபுள் கர்லி பிரேஸ் போட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லுதா. அப்ப ரெண்டு பிளேஸ்லயுமே என்ன இருக்கு, இந்த டெம்ப்ளேட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிற லாஜிக் தான் இருக்கு. ஸோ கோ வித் போத் ஆப்ஷன் அண்ட் செக் இட் அவுட். ஒன் பை ஒன்னா என்ன பண்ணு, செக் பண்ணு. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. இந்த கர்லி பிரேஸை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஃபார்ம் இங்க கொண்டு வரப்போகுது. கொண்டு வந்து எனக்கு அந்த ஃபார்மை யூசருக்கு டிஸ்பிளே பண்ணிக்காங்க. இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் ஃபார்மை டிசைன் பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணுவ, லேபிள் வைப்ப, இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு வைப்ப, யூசர் நேம் வாங்குறதுக்கு, பாஸ்வேர்டு வாங்குறதுக்கு இன்புட் டைப் என்னன்னு வைப்ப, பாஸ்வேர்டுன்னு வைப்ப. ஸோ அதை மேனுவலா நீ பண்ணணும். ஓகே, அதுக்கு பதிலா ஜாங்கோவுக்கு கீழே இருக்கிற லாஜிக் படி அதுல இருக்கிற நேம் ஆசிட்டிஸ் எடுத்துட்டு வர போற. ஓகேவா? அப்ப இது வந்துருச்சுன்னா இதுல யூசர்கிட்ட டைப் பண்ணி யூசர் ஒரு என்ட்ரு பண்ணுவான் தெரியுமா, யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணி என்ன பண்ணுவான், சப்மிட் பண்ணுவானா. சப்மிட் பண்றப்ப எது ட்ரிகர் ஆகும்னா இந்த போஸ்ட் மெத்தட் ட்ரிகர் ஆகும். எது ட்ரிகர் ஆகும், இந்த போஸ்ட் மெத்தட் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அதே மெத்தட் தான், அதே இந்த லாகின் வியூ தான் கால் ஆகும். ஆனா இந்த போர்ஷனுக்கு பதிலாக எது ஒர்க் ஆகும்னா இது ஒர்க் ஆகும். மெத்தட் என்ன, போஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கான்னு இஃப்ல செக் பண்ணிருக்கு. அப்ப இது போஸ்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா உள்ள போகும். திருப்பி என்ன வருதுன்னு பாரு, லாகின் ஃபார்மை யூஸ் பண்ணி போஸ்ட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் டேட்டால ஸ்டோர் பண்ணுது. போஸ்ட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எங்க வருது, அப்ப இந்த என்டையர் எல்லாமே எங்க போகுது, ஃபார்ம்ல போதா. அப்ப ஃபார்ம் உள்ள டேட்டா இருக்கா இல்லையா, அது வேலிடா இருக்கா இல்லையா. டேட்டா இருந்துச்சுன்னா அது வேலிட், டேட்டா இல்லைன்னா நாட் வேலிட். அப்ப டேட்டா கண்டிப்பா இருக்கு. டேட்டா இருந்துச்சுன்னா ஃபார்ம்ல இருந்து கெட் யூசர் மூலயமா யூசரை எதுல ஸ்டோர் பண்ணும், யூசர் நேம் வாங்குறீல்ல. அப்ப இந்த கெட் யூசர்ங்கிறதெல்லாம் எதுல இருக்குன்னா அந்த ஜாங்கோக்கு கீழே ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்ல அதுல ஐடியோ நேமோ கொடுத்து அவன் வச்சிருப்பான். அதுல ஐடியோ நேமோ கொடுத்து என்ன பண்ணி வச்சிருப்பான், அவன் வச்சிருப்பான். நீ போய் நார்மலா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கீழே நீ பண்ணணும்னாலுமே ஒரு பட்டனை கிளிக் பண்ற அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க வேல்யூ வாங்கணும்னா அதுல ஐடியில டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடின்னு கொடுத்து தானே வாங்குவ. அப்பதானே அந்த ஐடிக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து உனக்கு எதுல ஸ்டோர் ஆகும், ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இங்க ஜாங்கோக்கு கீழே அப்படி ஒரு ஐடி எழுதி வச்சிருப்பான், ஜாங்கோவோட ஃபார்முக்கு கீழே. அதெல்லாம் உனக்கு இங்க தெரியாது. கஸ்டம் ஃபார்மா நீ மாத்தி இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். அதையும் மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, நான் சேட்டு கீழே இதுலேயே கான்வர்சேஷனை கீழே பில்ட் பண்ணி என்ன பண்றேன், கஸ்டம் ஃபார்ம் மாத்துறது எப்படிங்கிறத வைக்கிறேன். நீ அப்புறமே என்ன பண்ணிப்பாரு, அதையும் செக் பண்ணிப்பாரு. சும்மா இதுக்கு அதுக்கு வேரியேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. பட் இப்போதைக்கு இதுல இருக்கிற ஃபார்மட்டை என்ன பண்ணி பார்க்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி பார்க்கலாம். அட்மின் என்ட்ரி பண்ணா ஆத் யூசர்ல போய் என்ட்ரி ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல என்ட்ரி பண்ணாலும் எங்க போகணும், ஆத் யூசர்ல போகணும். அதே மாதிரி அட்மினுக்கு கீழே காமிக்கணும். எது கீழே காமிக்கணும், அட்மினுக்கு கீழே காமிக்கணும். அப்ப நான் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்ல, இதுல இருந்து ஒரே ஒரு போர்ஷனை மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். எதுனா ரெஜிஸ்ட்ரேஷன். எதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், ரெஜிஸ்ட்ரேஷனை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த போர்ஷனை ஆட் பண்ணணுமா, அதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாமா. will stop everything. ஓகே, கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்றேன், கிளியர் கொடுக்குறேன். பைத்தான்
manage.py start app account. அக்கௌண்ட் தானே கிரியேட் பண்ண சொன்னேன். அக்கௌண்ட்னு கிரியேட் பண்ற. இப்போ எனக்கு இந்த இடத்துல அக்கௌண்ட்னு புதுசா ஒரு இது வந்துருதா? அக்கௌண்ட் வந்துருச்சு. அக்கௌண்ட் வந்துருச்சுன்னா என்னோட மெயின் ப்ராஜெக்டோட ஃபோல்டர் இந்த டிஎம்ஓஎஸ் பிளாக்ல போயிட்டு மறக்காம என்ன பண்ணிருக்கணும்? அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிருக்கணும். இதை ஆட் பண்ணிட்ட அடுத்து எதை ஆட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கு. சும்மா நான் கீழே பாட்டம்ல வந்துட்டு ஆட் பண்றேன். என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் பேக்எண்ட்ஸும் லாகின் ரீடைரக்ட் யூஆர்எல் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். இப்போதைக்கு அந்த ஹோம் இருக்கட்டும். இப்போதைக்கு சாரி இங்க வச்சுட்டு சும்மா ஏதாவது ஒரு பிளேஸ்ல என்ன பண்ணிக்கோ, என்ட்ரு கொடுத்து ஆட் பண்ணிக்கோ, கமெண்ட் போட்டு வச்சுக்கோ எதுக்காக ஆட் பண்ணிருக்க அப்படிங்கிறதுக்காகலாம். ஓகே, எஸ், இது ரீடைரக்ட் ஆகுறதுக்காக சப்போர்ட் பண்றது. ஓகே, இந்த கோடை நீ என்ன பண்ணிருக்கணும்? ஆட் பண்ணிருக்கணும். பட் இந்த ரீடைரக்ட் ஹோம்க்கு பதிலாக நம்ம வேற ஒன்று வைப்போம். என்ன வைக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் வைக்கலாம். எதை வைக்கலாம்? ஏன்னா மெயின் ஆஃபீஸ்ல என்ன இருக்கு? ஏன்னா ஹோம்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணவே இல்லை. ஹோம்னு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல, கிரியேட் பண்ணல. லிப் ஆஃபீஸ்க்குள்ள போனீங்கனாலும் என்ன இருக்காது? டெம்ப்ளேட்ஸ்ல ஹோம்லாம் எதுவும் கிடையாது. லிப் பேஸ் தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி லிப் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் தான் வச்சிருக்கோம். எந்த பேஜ் வரணுங்கிறது தான் இந்த ரீடைரக்ட் லாகின் ஆனதுக்கு அப்புறம். இந்த பேஜ்ல இருந்து லாக் அவுட் பண்ணினா திருப்பி எந்த பேஜுக்கு போகணும் தான் இது. ஓகே, ஸோ அதனால இந்த கோடை அப்படியே நான் வச்சிடறேன். ஸோ வச்சுட்டு செட்டிங்கை க்ளோஸ் பண்றேன். இப்போ மீதி எல்லாத்தையும் மினிமைஸ் பண்றேன். எங்க வந்துடலாம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் புதுசா கிரியேட் பண்ண பத்தியா, அதுக்கு வந்துடலாம். இதுல ஒரு நியூ ஃபோல்டரோட நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ். ஃபோல்டரோட நேம் என்ன வைக்கிறேன்? புதுசா ஒன்று வைக்கிறேன். ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஃபைல் என்ன வைக்கிறேன்னா urls.py. எப்பவும் நம்ம வைக்கிறது தான். யூஆர்எல்ஸ் வைக்க போற அதே டைம்ல டெம்ப்ளேட்ஸ் வைக்க போறேன். ஏற்கனவே நான் டைம் ஃப்ரேமுக்கு மேனுவலா எதுவும் பண்ணல. ஏற்கனவே இருக்கிறத நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மெயின் ஆஃபீஸ்ல இருக்கிற லாஜிக்கு எதுக்கும் அப்ளை பண்றேன், இதுக்கும் அப்ளை பண்றேன். அக்கௌண்ட்ல இருக்கிற வியூஸ்குள்ள இருக்கிற எல்லா வியூஸும் வந்துடணும். அதே மாதிரி அதுக்கு ஒரு பாத்து வைக்கணும். இங்க பாத்து என்ன வைக்க போறேன் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு எதுக்கு போகணும்னா சாரி ரிஜிஸ்டர் பேஜுக்கு போகணும். மெத்தட் என்னவா இருக்கணும்னா, ஆனா இந்த மெத்தட் நம்ம வியூஸ்க்கு கீழே என்ன பண்ணல, கிரியேட் பண்ணல. அதே ரெஜிஸ்டர் கண்டிப்பா வியூக்கு கீழே நீ என்ன பண்ணிருக்கோம்னா மெத்தட் கிரியேட் பண்ணும். இந்த அக்கௌண்ட் கீழே போற வியூக்கு கீழே போயிட்டு டெஃப் ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ற. எதை கால் பண்ற? அக்கௌண்ட்குள்ள இருக்கிற register.html. ஆனா அக்கௌண்ட்டுக்குள்ள என்ன register.html வைக்கவே இல்லை. இங்க வந்துட்டு நியூ HTML ஃபைல் நேம்ட் as register.html வச்சுட்டியா? இப்ப இந்த பேஜை தான் இந்த வியூஸ்ல கால் பண்ற. இந்த வியூஸோட இந்த ரிஜிஸ்டரை தான் இந்த யூஆர்எல்ல கால் பண்ற. அதுக்கு என்னன்னு வச்சிருக்க? ரிஜிஸ்டர்னு சொல்லி. அப்ப இங்க வச்சதை நான் கொண்டு போய் எதுல சொல்லணும்? என்னோட மெயின் அப்ளிகேஷன்ல சொல்லணுமா? டிஎம்ஐஎஸ் பிளாக் அதோட யூஆர்எல் ஒரிஜினல் யூஆர்எலுக்கு போற. ஏற்கனவே லிப் ஆஃபீஸ் வச்சிருக்க, மெயின் ஆஃபீஸ் வச்சிருக்க. இதோட சேர்த்து எதை ஆட் பண்ண போற? அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ண போற. எதையும் ஆட் பண்ண போற? அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லாமே வரணும். அக்கௌண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? விச் மீன்ஸ் லாகின்ங்கிற பேஜை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த லாகின் பேஜ் எப்படி வரும்னா லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் ஸ்லாஷ் அக்கௌண்ட் ஸ்லாஷ் லாகின் வரணும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் வரணும். இப்ப ரிஜிஸ்டர் தான் வைக்கணும். அதனால இதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் என்ன வரும்? ஓகே, இதை கரெக்டா பண்ணிட்டேன்னா வியூ மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். வியூ மட்டும் டிஸ்பிளே ஆகும். இப்ப வியூ பாக்குறதுக்காக என்ன பண்றேன்னா இதுல போயிட்டு ஒரு சின்ன HTML டெம்ப்ளேட்டை மட்டும் அப்படியே வச்சுக்குவோம். H1
திஸ் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். சும்மா ரன் பண்ணி பார்க்கறதுக்காக. ஓகே, அஸ் யூஷுவல் என்ன பண்ற, ரன் பண்ண போற. ஸோ கிளிக் பண்ணிட்ட, ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல ஸ்லாஷ் போட போற, அக்கௌண்ட் டைப் பண்ண போற, ஸ்லாஷ் போட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர்ங்கிற பேஜ் இல்லை. அக்கௌண்ட் டாட் ரெஜிஸ்டர் ஹெச்டிஎம்எல். இந்த பர்டிகுலர் ஒன்னை ரிமூவ் பண்ணுவோம். ரீலோட். வந்துருச்சா? இங்க நீ அக்கௌண்ட்னு ஃபோல்டர் வச்சிருக்கியா டெம்ப்ளேட்டுக்குள்ளார? மெயின் அக்கௌண்ட் கிடையாது அது. இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளார அக்கௌண்ட் ஃபோல்டர், அப்படி ஒரு ஃபோல்டர்ல அது கிடையாது. இந்த அக்கௌண்ட்ங்கிறதுக்குள்ள நீ வச்சிருக்கனா, ஏன்னா உன்னோடதுல ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பனா, இந்த செட்டிங்ஸ் வச்சிருக்கீல்ல, இந்த செட்டிங்ஸ்ல ஸ்டார்டிங்ல நம்ம சில விஷயங்களை எனேபிள் பண்ணிருப்போம். என்னன்னா, இந்த டெம்ப்ளேட்டோட டைரக்டரிஸ், பேஸ் டைரக்டரி டெம்ப்ளேட்ஸ் எனேபிள் பண்ணோம். அடுத்து ஆப் டைரக்டரிஸ் எல்லாத்துக்கும் என்ன வச்சிருக்கோம், இது வச்சனால ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணும்னா, நீ என்ன டைப் பண்ணாலும் எல்லா ஆப்லயும் டெம்ப்ளேட்ஸ்ல போய் டைரக்டா சர்ச் பண்ணும். அப்ப டைரக்டா சர்ச் பண்றப்ப இங்க நீ பாஸ் பண்றது என்ன பாஸ் பண்ணிருக்கனா, அக்கௌண்ட் ஸ்லாஷ் ரெஜிஸ்டர்னு பாஸ். அது ஏஐ ஜென்ரேட் பண்ணனால அப்படியே கொடுத்துருச்சு. ஓகே, நானும் அதை என்ன பண்ணிட்டேன், பார்க்காம கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அது மாத்தினால எனக்கு அந்த இஷ்யூ என்ன ஆயிடுச்சு, ரெக்டிஃபை ஆயிடுச்சு. இப்போ பேஜ் வந்துருச்சு கரெக்டா. இந்த இடத்துல ஃபார்ம் வேணுமா வேணாமா? இப்போ இந்த ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுத்திருக்க டாக்குமெண்டேஷன்ல என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஃபார்ம்ஸ் டாட் பிஒய் என்ன வைக்கணும். ஃபார்ம்ஸ் டாட் பிஒய்ல நீ என்ன பண்ற அப்படின்னா, டூ திங்ஸ் மறக்காம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒன்னு ஃபார்மு, இன்னொன்னு கிரியேட் யூசர் ஃபார்மு, அனதர் ஒன் யூசருக்கான மாடல். இந்த ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் எதுக்குன்னா லாகின்காக. ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் எதுக்கு, லாகின்காக. ஸோ இப்போ லாகின் வைக்கல, நம்ம எதை மட்டும் தான் வைக்க போறோம், திருப்பி வந்து கூட நம்ம வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அப்பதான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பண்றேன், பட் ஆனால் அங்கே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, என்ன வைக்கணும், ஃபார்ம்ஸ் டாட் பிஒய். உன் பேஜ், உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு போற, அக்கௌண்ட்ல வர, புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ற, ஃபார்ம்ஸ் டாட் பிஒய் வைக்கிற. கஸ்டம் ஃபார்ம் ஒரே ஃபைல் எல்லாத்தையும் போய் வியூவில் டைப் பண்ணி கம்ப்ளீட்டா வச்சுக்கிறது போல தனித்தனியா வச்சுக்கல, வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை ஃபைல் வேணாலும் நீ கிரியேட் பண்ணலாம், இட் டசன்ட் மேட்டர்ஸ். பட் ஆனால் ப்ராப்பர் ஃபைல் நேம் வச்சு பண்ணனா இஷ்யூஸ் இருக்காது. இப்போ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எதை ரிமூவ் பண்றேன்னா, ஆத்தென்டிகேஷனை ரிமூவ் பண்றேன். எதை ரிமூவ் பண்றேன், ஏன்னா ஆத்தென்டிகேஷன் லாகினுக்குன்னு சொன்னேன். இப்போ லாகினை நான் பண்ண போறது இல்லை. ஓகே, ஸோ அதனால என்ன பண்றேன்னா, ஒரு கமெண்ட் பண்ணி கீழே எடுத்துட்டு ஒன்றை வச்சுட்டு இதுல மட்டும் ரிமூவ் பண்றேன். திருப்பி போய் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதனால என்ன பண்ணிருக்கேன், மேல கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், கீழே இந்த போர்ஷனே கமெண்ட் பண்ணிடுறேன். திருப்பி எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எது எது வருது, ஃபார்ம்ஸ் வருது, யூசர் கிரியேஷன் வருது, யூசர் வருது. இதை இங்க வைக்கிறதுக்கு பதிலாக நீ மாடல்ல போய் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இங்க வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஆனா திருப்பி மாடல்ல இருந்து யூசரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டைரக்டா யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு, இட்ஸ் அப் டு யூ. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன, வியூஸ்க்கு கீழே ரிஜிஸ்டர்ல இந்த லாகினை நான் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது போஸ்ட். ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் பண்ண போறதுல எது மட்டும் தான் பண்ண போறோம். ஓகே, அப்ப எனக்கு இது ஃபுல்லா தேவையில்ல, இது மட்டும் தான் தேவை. இது மட்டும் தான் தேவை, இது மட்டும் தான் தேவை. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் மட்டும் தான் எனக்கு தேவை. ஓகே, அப்ப என் வியூ ஆல்ரெடி இருக்கா, இந்த வியூக்குள்ள வந்துட்டு இந்த மேல டாப்ல பாரு, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கான், ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம் பார்த்தியா ஃபைலு, அதுக்குள்ள இப்போ ரெஜிஸ்டர் ஃபார்ம்னு ஒன்று ஒரு கிளாஸ் கால் பண்ணி வச்சேன், நான் காப்பி பேஸ்ட் பண்ணனா, இதைத்தான் என்ன பண்ண போறேன்னா யூஸ் பண்ண போறேன். அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கணும் மேலே. ஆக்சுவலாக இது எதை இம்போர்ட் பண்ணுதுன்னா, இந்த ஃபார்ம் ஃபைல் இருக்கு பார்த்தியா,
இந்த ஃபைல்ல இருக்கிற இந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம்ங்கிற இந்த கிளாஸை கொண்டு வந்து இந்த வியூல எனக்கு என்ன பண்ணிக்குது, கால் பண்ணுது, இம்போர்ட் பண்ணிக்குது. அப்போ இங்க நான் போயிட்டு யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா ஃபார்ம்னு டைப் பண்றேன், மேல இருக்கிற இந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம். போஸ்ட் மெத்தட்லாம் இல்லை, ஃபார்மை மட்டும் வியூ பண்ணி பார்க்க போறேன். எதை மட்டும் பார்க்க போறேன்? ஃபார்மை வியூ பண்ணி பார்க்க போறேன். அப்ப என்ன பண்றேன்னா இதோட சேர்த்து அந்த ஃபார்மை எதுக்கு பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரிஜிஸ்டர் HTML பாஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ இதுல ஒரு கமா போட்டு உள்ளார ஃபார்ம் கோலன் ஃபார்ம்னு பாஸ் பண்றேன். இது என்ன பேர் வேணாலும் நீ மாத்திக்கோ, ஆனா இந்த பேரை தான் உன்னோட இந்த ரிஜிஸ்டர் டாட் HTML போயிட்டு யூஸ் பண்ணணும். சரி, இப்போதைக்கு அதுல ஃபார்ம்ல இருக்கிறதால அப்படியே நான் விட்டுட்டேன். இப்போ இந்த போர்ஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ரிஜிஸ்டர் டாட் HTML வச்சிருக்கியா? இந்த இடத்துல வந்துட்டு இதுதானே ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வச்ச, இதுதான் இங்க லோடிங்ல இருக்கு கரெக்டா? இந்த பேஜ் தான் ஸ்டில் என்ன இருக்கு, லோடிங்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு கீழே இப்படி இந்த டெம்ப்ளேட் ஃபார்மட்டை யூஸ் பண்றேன். இந்த டெம்ப்ளேட் ஃபார்மட்டை யூஸ் பண்றேன். அங்க ஃபார்ம்னு மட்டும் டைப் பண்றேன். எதுல இருந்துன்னா இந்த வியூஸ்ல இருக்கிற இந்த நேம். இந்த நேமை நான் சும்மா என்ன பண்ணிருக்கேன்னா டைரக்டா அப்படியே ஃபார்ம்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஃபார்ம்னு மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். சேவ் கொடுத்துட்டேன். இப்போ ரீலோட் கொடுக்குறேன். எனக்கு என்ன வந்துருச்சுன்னு பாரு. இதெல்லாம் நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணணுமா? எதுவுமே நம்ம என்ன பண்ணல, கிரியேட் பண்ணல. அப்ப இது எங்க இருந்து வந்திருக்கு? ஜாங்கோக்கு கீழே வந்திருக்கு. எதை கால் பண்ணா வந்துச்சு? ஸோ இந்த டாட் வச்சுட்டு ஆஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன இருக்கு? சேவ் கொடுக்குறேன், ரீலோட் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டு டெம்ப்ளேட்டா மாறுதா? ஸோ அவன் அதுக்குள்ள சில மெத்தட்ஸ் கொடுத்துருக்கான். அதுல எப்படி இருக்கோ அது ஆசிட்டிஸ் வர்றதுக்காக சில லாஜிக் வச்சிருக்கான். சும்மா அந்த அதுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிப்பாரு, இந்த 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 ஃபார்ம்ஸை டாட் வச்சு இந்த ஃபார்ம்ஸ்குள்ளார சில அடிஷ்னல் மெத்தட்ஸ் வச்சிருப்பான். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் அலைன் பண்றதுக்கு, அதை மாடிஃபை பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். இது எய்தர் ஃபைலா இருக்கும், அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஃபைலா இருக்கும். எய்தர் ஃபைலா இருக்கும், இல்லைன்னா கிளாஸா இருக்கும். ஸோ ஏன்னா கிளாஸ்னா உள்ள நிறைய மெத்தட்ஸ் வச்சிருப்பான்ல, இந்த மெத்தட்ஸ் தான் என்ன பண்ண போறேன், கால் பண்ண போறேன். வியூ மாதிரி எப்படி ஒரு ஃபைலா வச்சிருந்தாலும் அதுலேயே நிறைய மெத்தட்ஸ் வச்சிருக்க போறோம், கால் பண்ண போறேன். ஓகே, அப்போ எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துருச்சா இல்லையா? ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதுக்கு ஒரு ஸ்டைலிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்டைலிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணிக்கோ. பட் இப்போதைக்கு நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரிஜிஸ்டருக்கு கீழே எப்படி இருக்கோ இந்த ஃபார்மட்டை பாஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா இதை அப்படியே காப்பி பண்றேன். ரிஜிஸ்டர் டாட் HTML காப்பி பண்றேன். இந்த ரிஜிஸ்டர் டாட் HTML இப்படி மட்டும் வச்சோம் பார்த்தியா? இதுக்கு பதிலா இதையும் சும்மா கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். சும்மா நாலேஜுக்கு பின்னாடி பாக்குறப்ப ரெஃபரன்ஸா இருக்கும். இந்த லாஜிக் கீழே ஏன்னா போஸ்ட் மெத்தடை எனேபிள் பண்றேன், வேற ஒன்றும் கிடையாது. எதை எனேபிள் பண்றேன்? ஏன்னா முன்னாடி வெறும் வியூக்காக மட்டும்தான் என்ன பண்ணோம், இதை பார்த்தோம். இப்ப அடுத்து பாக்குறது போஸ்ட் மெத்தட். போஸ்ட் பண்ணா அப்ப யூசர் டைப் பண்ணா இந்த ஃபார்ம்ல எங்க போகணும், டேட்டாபேஸ்க்கு போய் ஸ்டோர் பண்ணணுமா இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு லாஜிக் நான் எழுதணுமா இல்லையா? அதை போஸ்ட்ல வைக்கிற, சேவ் கொடுக்குறேன். என்ன சொல்லுது அப்படின்னா லாகின் ஒரு பேஜ் இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா என்ன லாகினே நம்ம என்ன பண்ணலாம்னா வைக்கல. இந்த இதை அப்ப இந்த இதுக்குள்ள நான் ஏதாவது டைப் பண்ணி இப்ப நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்குள்ளார ஏதாவது டைப் பண்ணி பாஸ், இதை ரிமூவ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த போர்ஷன்ல வச்சிருக்கேன் பத்தியா? கமெண்ட் பண்ணதை என்ன பண்ணிருக்கேன், ரிமூவ் பண்ணியிருக்கேன். பட் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அது ஒர்க் ஆகும், நோ இஷ்யூஸ். ஓ, இங்க கமெண்ட் ஒர்க் ஆகலையா? கமாண்ட் எண்டு கமாண்டுன்னு போட்டு வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுல தான் இஷ்யூ ஆகுது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதை ரிமூவ் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கு என் கமெண்ட்னு ஒரு லாஜிக் இருக்கு. அது படி போட்டோன்னா HTML நீ என்ன பண்ணிக்கலாம், பைத்தான் கூட கமெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இதுல டைப் பண்ணா எங்க போகணும், டேட்டாபேஸ்க்கு போகணுமா போகக்கூடாதா? டைப் பண்ணா டேட்டாபேஸ்க்கு போகணும். அப்ப அதுக்கான லாஜிக்கை நான் எதுல எழுதியிருக்கணுமா, இந்த அக்கௌண்ட் கீழே இருக்க வியூல இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வச்சிருக்கீல்ல, இதுக்கு நீ எழுதியிருக்கணும்.
அதைத்தான் அவன் எங்க கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ரிஜிஸ்டர் வியூ போஸ்ட் மெத்தட் யூசர்ட்ட இருந்து டைப் பண்ற கண்டென்ட் எல்லாம் ஃபார்முங்கிற வேரியபிளுக்கு வருது. அந்த ஃபார்முங்கிற வேரியபிள்ல இருக்கிற கண்டென்ட் வேலிடா இருந்துச்சுன்னா அதை என்ன பண்றோம், சேவ் பண்றோம். சேவ் பண்றது எதுல போய் ஸ்டோர் ஆகுது, யூசர்ல. அந்த யூசர் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து எங்க பாஸ் பண்ற, அடுத்து லாகின்க்கு பாஸ் பண்ற. இந்த லாகின் வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன். ஓகே, வில் சி தட் அகெயின். இந்த லாகின்ங்கிற ஒன் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கால் ஆகணும். அப்ப இந்த லாகின்ங்கிற ஒன் எங்க இருக்கு, எங்க இருக்கு, ஆத்தன்டிகேஷனுக்கு கீழே எதுல இருக்குன்னா ஜாங்கோக்கு கீழே இருக்கு. எதுல இருக்கு, ஜாங்கோக்கு கீழே இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னா இதை கால் பண்ண போறது இல்லை. இதை கால் பண்ணாம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை கால் பண்ணாம என்ன நடக்குது, கால் பண்ணாம விச் மீன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆயிடும். என்ன பண்ணிடும், நமக்கு ஆட்டோமேட்டிக் லாகின்லாம் தேவை கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த போர்ஷன் அப்படியே காப்பி பண்றேன். எதை, இது என்டையரா காப்பி பண்றேன். இந்த போர்ஷனுக்கு பதிலா இந்த லாஜிக்கை கொண்டு வரேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் எங்க வந்துருச்சு, எல்ஸுக்கு கீழே வந்துருச்சு. அப்ப போஸ்ட் மெத்தட் இல்லைன்னா இந்த எல்ஸ், போஸ்ட் மெத்தட் இல்லைன்னா இந்த எல்ஸ். அதனால இதை ரிமூவ் பண்றேன். டைரக்டா முன்னாடி வச்சிருந்தோம். இப்ப போஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட் ஒர்க் ஆகும், போஸ்ட் இல்லைன்னா இது ஒர்க் ஆக போகுது. ஓகே, டைரக்டா வைக்கிறதுக்கு பதிலா எல்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். இப்ப இந்த மேல இருக்கிற போர்ஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோ, சில ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிருக்கணும், இம்போர்ட் பண்ணிருக்கணும். இங்க இங்க யூஸ் பண்ற இந்த ரீடைரக்ட், இந்த லாகின்லாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு கீழே இருக்கணும். ஏன்னா இந்த அண்டர்லைன் காமிக்குது பாரு. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கான்னு பாரு. மேல என்ன பண்ணிருக்கான், ஷார்ட்கட்க்கு கீழே ரீடைரக்ட் யூஸ் பண்ணிருக்கானா, கோ அண்ட் யூஸ் த ரீடைரக்ட் போர்ஷன். ஸோ அந்த எரர் கிளியர் ஆயிடுச்சா. அடுத்து என்ன இருக்கு, லாகின். ஸோ இப்போ லாக் அவுட் நான் போகல, பட் வேணும்னா எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நோ இஷ்யூஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே, அது எதுல இருந்து எடுத்து வந்தோம், இந்த ஃபார்ம்ல இருந்து இங்க கொண்டு வந்தோம். இப்போ அதே மாதிரி லாகின் லாக் அவுட்டை ட்ரை பண்ண போற. இந்த லாகின் டிஃபால்ட்டா எது கீழே இருக்கு, ஜாங்கோக்கு கீழே இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த லாகினை மட்டும் நான் ஸ்டாப் பண்றேன். இந்த லாகினை மட்டும் என்ன பண்றேன், இம்போர்ட் பண்ணேன் ஆனா யூஸ் பண்ணல. இம்போர்ட் பண்ணேன், என்ன காரணம்னா அது ஆட்டோமேட்டிக் லாகின் ஆகும். என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக் லாகின் பண்ணும். அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ சேவ் பண்றேன். இப்போ இந்த மெத்தடுக்கு கீழே என்னென்ன நடந்திருக்குன்னா, போஸ்ட் மெத்தடா இருந்தா ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷனை வாங்குது, வாங்கின இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ கோ ஹியர், ரீலோட் பண்ணு, யூசர் நேம் டெஸ்ட் 03, இமெயில் அட்ரஸ் c.com, சும்மா நான் டைப் பண்றேன். ஓகே, அதே வெல்கம் அட் 123p, வெல்கம் அட் 123p, ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே எனக்கு என்ன சொல்லுதுன்னா ஹோம் இல்லைன்னு சொல்லுது. என்னன்னு சொல்லுது, காரணம் என்னன்னா இங்க ரீடைரக்ட் பண்றப்ப எதை கொடுத்துருக்க, ஆனா ஹோம் கிடையாது இல்ல. நம்ம என்ன வச்சிருக்கணும், இண்டெக்ஸ் பேஜ் போற வச்சிருக்கணுமா, இல்ல லாகின் பேஜ் லாகின் என்ன கிரியேட் பண்ணலாம், அதனால எது வைக்கலாம், இண்டெக்ஸ் பேஜ் வைக்கலாமா. பட் டேட்டா பேஸ்ல வந்து பார்த்தோன்னா ஆத் யூசர் ப்ரௌஸ் யூசர் test3 என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆச்சா இல்லையா, இமெயில் முதற்கொண்டு ஆட் ஆயிருக்கா இல்லையா. அப்போ யூசர் டைப் பண்ணாலும் எங்க வருது, இதே டேபிளுக்கு வருதா. அட்மின் டைப் பண்ணாலும் எங்க வருது, இதே டேபிளுக்கு வருதா. அப்போ பைத்தான் ப்ரோக்ராம்ல போய் சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணாலும் எங்க வருது. காரணம் என்னன்னா ஒரே டேட்டா பேஸை யூஸ் பண்ற, என்ன பண்ற, ஒரே
டேட்டாபேஸை யூஸ் பண்ற. அப்ப நீ போயிட்டு இந்த எஸ்கியூலைட் டேட்டாபேஸ்க்கு பதிலா இது டிஃபால்ட்டா நமக்கு இங்கேயே வர டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ்க்கு பதிலாக MySQL யூஸ் பண்ணலாமா, MSSQL யூஸ் பண்ணலாமா, டிஃப்ரெண்ட் SQL யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ண முடியாதா? இப்போ யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த settings.py போற. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கமாண்ட் பண்றேன். சாரி, கமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன் மோர் காப்பி எடுத்துக்கிறேன். இதை கமாண்ட் பண்றேன். இந்த SQLite 3 இருக்கு பத்தியா மேல, இதுக்கு பதிலா MySQL டைப் பண்ணு. என்ன டைப் பண்ண போற? இந்த டேட்டாபேஸோட நேம் இது வந்து இந்த லொகேஷன்ல இருக்கிறனால பேஸ் டைரக்டரியில TMOS இருந்துச்சு. இப்ப அது கிடையாது. SQL குள்ளார இருக்கிற டேட்டாபேஸோட பேர். SQL குள்ளார இருக்கிற டேட்டாபேஸோட பேரு. அப்ப SQL குள்ளார நான் 02 ஒரு டேட்டா 002 001 வைக்கணும். TMBS பிளாக் 001 என்ன பண்றேன்? ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னு சொல்றேன். ஆனா இன்னும் கிரியேட் பண்ணல. என்ன பண்ணல? இன்னும் கிரியேட் பண்ணல. எப்படி அதுக்கு கீழே நீ வந்து டேட்டாபேஸோட நேம் சொல்றியோ அதே மாதிரி அதை லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் எல்லாத்துக்குமே test01 தான் வச்சிருக்கேன். சும்மா டெம்பரரி. அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். பாஸ்வேர்டு வந்து test@123. அடுத்ததா ஹோஸ்ட். இங்க ஹோஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட். உன்னோட சிஸ்டம் ஐபி என்னவோ அதை யூஸ் பண்ணிக்கோ. இல்ல உனக்கு உன்னோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கோ. டேட்டாபேஸ் எதுல இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கான ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு லோக்கல் ஹோஸ்ட்னு வச்சிருக்கேன். அடுத்து போர்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இது இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணாம எதை யூஸ் பண்ணோம்? MySQL டேட்டாபேஸை யூஸ் பண்ணும். அப்போ போயிட்டு MySQL ஒர்க் பெஞ்ச் போறேன். இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ணியிருந்த அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஐபி என்னன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஐபி என்னன்னு நான் செக் பண்றேன். ஐபி இருக்கிற ஐபி என்னது? 168.1.16. ஸோ நான் வந்துட்டு இதுக்கு பதிலா 192.168.1.16 தானே பார்த்தோம். என்ன ஐபி தானே ஐபி. ஸோ I'll use this ஐபி. அப்ப இந்த பர்டிகுலர் ஒன்னுக்கு கீழே ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். சும்மா ஏதோ ஒரு நேம் வைக்கிறேன். ஐபி 192.168.1.16. பாஸ்வேர்ட் test01. சாரி, யூசர் நேம். பாஸ்வேர்ட் ஆல்சோ test123. டெஸ்ட் கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல். ஏற்கனவே நான் இந்த நேம்ல டேட்டாபேஸ்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே அந்த பர்டிகுலர் ஒன் கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சஸ் பண்ற. இப்போ இதுக்கு கீழே உன்னால என்ன பண்ண முடியும்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம அங்க என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன்? ys_blog001 இதானே. இதை செலக்ட் பண்ணி நான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு டேட்டாபேஸ் என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தா அப்படின்னா TMOS அப்படின்னு சொல்லிட்டு blog001 வந்திருக்கா. என்ன பண்ண போற? அதே நேம் இங்க இருக்கா. இப்ப ஆக்சஸ் பண்ற அப்படின்னா உன்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எனக்கு ஃபுல்லா சேவ் பண்ணிட்டேன். கிளிக் பண்றேன். இந்த போர்ஷனுக்கு கீழே நான் போனேன்னு வச்சுக்கோ, பேசிக்கா ஒர்க் ஆகும். ஆனா அட்மின் போட்டு போனேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ்க்கு கீழே என்ன இருக்காது? யூசர், சூப்பர் யூசர் இருக்காது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண எல்லாமே லோக்கல் டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணோம் SQLiteல. ஆனா எதுக்கு கீழே கிடையாது எல்லாமே?
MySQL கீழே கிடையாது. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், என்ன சொல்லுதுன்னு பாரு. TMOS blog டாட் ஜாங்கோ செஷன் ஒரு டேபிள் இல்லைன்னு சொல்லுது. அப்ப இந்த டேபிள்னா டிஃபால்ட் டேபிள்ஸ் எதுல இருந்திருக்கணும், அந்த MySQL கீழே இருந்திருக்கணுமா? அப்ப நான் என்ன பண்றேன்னா, கமாண்ட் இதை ஸ்டாப் பண்ணிட்டு பைத்தான் manage.py மேக் migrations கொடுக்கலாமா? அங்க எப்படி பண்ணோமோ அதே மெத்தட். அகெயின் migrate. இப்ப எல்லா டேபிளும் எனக்கு எங்க கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா, இது நம்ம லோக்கலா வச்சிருந்தது, இதுக்கு கீழே எனக்கு என்ன இருக்கணும், லோட் ஆயிருக்கணும். ஸோ ரைட் கிளிக், இங்க கிளிக் பண்ணி பாரு, டேபிளுக்கு வா. அங்க இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் இங்க வந்துருச்சா? ஆத் யூசர்ல ஏதாவது இருக்குமா? எதுவுமே கிடையாது. அப்ப திருப்பி சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணணுமா? பைத்தான் manage.py create super user test01 test at 123 test at 123. எஸ், ஓவர்ரைட் பண்றேன். இப்போ சூப்பர் யூசர் என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு செலக்ட் பண்ணி ரன் பண்ணேன்னா இப்போ ஒரு புது யூசர் என்ன இருக்கும். அப்ப டேட்டா பேஸ் கீழே என்னால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, மாத்த முடிஞ்சுச்சு. ஆனா இதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்னா, இதே என்விரான்மெண்ட் இருக்கு பத்தியா, இந்த என்விரான்மெண்ட்டுக்கு கீழே pip install MySQL கிளையண்ட்னு சொல்லி இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்ப இப்ப நீ போய் MySQL யூஸ் பண்ண போறனா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், pip install MySQL கிளையண்ட்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணு. அப்பதான் நீங்க செட்டிங்ஸ் வச்ச பத்தியா MySQLன்னு, இந்த MySQLக்கான இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண நமக்கு என்ன வேணும்னா இந்த அப்ளிகேஷன் வேணும், இந்த லைப்ரரி வேணும். நான் ஏற்கனவே இந்த இதுக்கு கீழே ஜாங்கோ கீழே இருக்கிறனால அது டைரக்டா ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதை வச்ச உடனே, இந்த செட்டிங்ஸ் வச்ச உடனே நீ என்ன பண்ணிடுற, போயிட்டு பிப் இன்ஸ்டால், இதை இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு ஆல்டர்னேட் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. பை டு மை இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான். அப்ப என்னால என்ன பண்ண முடிஞ்சு, இதுக்குள்ளேயும் பண்ண முடிஞ்சா இல்லையா? இதே ஆப்ஷன் தான் வேற வேற டேட்டா பேஸ்க்கு நீ மாத்தி மாத்தி யூஸ் பண்ண போற. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் எல்லாமே ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கேன்னா இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் தேவையானது. ஆனா நீ என்ன பண்ணிக்கணும், எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்ப எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்துருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் என்ன வந்துருச்சு, வந்துருச்சு. இப்போ அடுத்து லாகின் ட்ரை பண்ணலாமா? இப்போ நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ண லாகின் ஆப்ஷன் வச்சு நான் ட்ரை பண்றதுனால ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கேயே போயிட்டு இப்போ நான் அட்மின் ஆக்சஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அட்மின் லோட் ஆகும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இங்கே ரன் பண்ணணும். என்ன பண்ணிருக்கணும், ரன் சர்வர் கொடுத்துருக்கணுமா? ஓகே, லோட் ஆயிருச்சு. ஸ்லாஷ் போடுறேன், அட்மின், அட்மின் பேனல் வந்துருச்சு. டெஸ்ட் 02 கிடையாது, 01. ஓகே, இப்ப இதெல்லாம் எதுக்கு கீழே இருக்குன்னா MySQLக்கு கீழே இருக்கு. ஆனா அந்த அந்த டேபிள்ல கிரியேட் பண்ண மாதிரி test02ங்கிற யூஸ் எல்லாம் இது இல்ல பாரு. அங்க மாத்தி யூஸ் பண்ணீங்கன்னா அது வரப்போகுது, இங்க மாத்தி யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. இப்ப இதுக்கு கீழே இப்ப லாகின் ட்ரை பண்ணலாமா? இப்ப அவன் கம்ப்ளீட்டா பண்ணது என்னது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோமா? அப்ப லாகின் பண்ணோம்னா ஃபார்ம்ஸ்க்கு போற, லாகின் எனேபிள் பண்ணதை என்ன பண்ண போற, திருப்பி கமெண்ட் பண்ணதை எடுத்து விட போற. மேல வச்சிருக்க இதை எடுத்து விட்டுட்டு இதை என்ன பண்ணிக்கோ, கமெண்ட் பண்ணிக்கோ. ஏன்னா ரெண்டுமே வேணும். என்ன பண்ணணும், ஆத்தன்டிகேஷனுக்கு கீழே தான் லாகின் வரப்போகுது. இதெல்லாம் ஜாங்கோவுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன். இப்போ ரிஜிஸ்டர் டாட் HTML வச்ச மாதிரியே நான் என்ன பண்ணணும், இந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே நியூ ஃபைல் போட்டு லாகின் டாட் HTMLனு வைக்க போற. இதே மாதிரி எனக்கு அங்க ஆல்ரெடி லாகினுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்கோம் பத்தியா, இந்த கோடு இதை நான் கொண்டு வரலாமா? ஸோ நான் இந்த இடத்துல கொண்டு வரேன். ஆனா எனக்கு என்ன வேணும்னா கம்ப்ளீட் HTML பேஜ் இல்லை,
அதனால இந்த பேஜ் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கிற லாகின் என்ன பண்ணிக்கிறேன், மேல மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ மேனுவலா நீ கிரியேட் பண்றதுனால கிரியேட் பண்ணிக்கோ, எக்ஸ்டெண்ட் பண்ணி பேஸ் ஃபைல நீ ஆட் பண்றதுனால என்ன பண்ணிக்கோ, ஆட் பண்ணிக்கோ. இட் இஸ் அப் டு யூ. ஒரு பேஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி என்ன பண்ணிக்க போற, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போற. இதுக்கு முன்னாடி பார்த்த லாஜிக் கீழே. ஓகே. ஸோ அதை பண்ணினா இன்னும் பெட்டர் ஆப்ஷன். அப்ப மேல இது வைக்கலாம்ல, ரெஜிஸ்டர் லாகின்லாம் வைக்கலாமா, வைக்க முடியாதா? பேஸ் ஃபைல் வைக்கிற அப்படின்னா எங்க இருக்கு பேஸ் ஃபைல்? நமக்கு டிஃபால்ட் பேஸ் இது இந்த மெயின் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற டெம்ப்ளேட்ல இருக்கிற இண்டெக்ஸ் இதுதானே டிஃபால்ட் பேஸ். ம். இதை நான் அப்படியே காப்பி பண்றேன். இங்க வந்துட்டு நியூ ஃபைல் கொடுக்குறேன், பேஸ் டாட் HTMLனு வைக்கிறேன். ஸோ அதில் அப்படியே பேஸ்ட் பண்றேன். இதுல இருக்கிற என்டையரா இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறது கிடையாது, யூஸ் பண்ண போறது கிடையாது. என்டையரா யூஸ் பண்ண போறது கிடையாது. பட் எதை வச்சுக்கலாம், எதை ரிமூவ் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணலாம். இதுல எனக்கு இண்டெக்ஸ் இருக்கட்டும், இந்த லைப்ரரி இதெல்லாம் இருக்கு பத்தியா, இதுக்கு பதிலா என்னன்னு மாத்துறேன்னா ரெஜிஸ்டர்னு மாத்துறேன் இங்க. ஸோ இதே மாதிரி ஒரு காப்பி எடுத்து லாகின் வைக்க போறேன். லாகின் அதே மாதிரி இங்கேயும் லாகின்னு மாத்த போறேன். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம். அதனால என்ன பண்றேன், மீதி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்றேன். இந்த சர்ச் ஆப்ஷன் மேல இருக்கிற சர்ச், ஸோ இதுவும் எனக்கு தேவையில்ல, அதனால இதுவும் ரிமூவ் பண்றேன். கரோசல் இது மீதி இருக்க ஆசிட்டிஸ் கரோசல்லாம் என்ன பண்ணிக்கட்டும், ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும். அப்ப பேஸுங்கிறது தான் இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட். எதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்? பேஸுங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாகின் பேஜுக்கு வந்துட்டு urls.pyல லாகினுக்கு என்ன பண்ண போற, ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறியா, அதுக்கு ஒரு பாத் பாஸ் பண்ண போற. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பரா என்ன பண்ணிடு, சேஞ்ச் பண்ணிடு. urls.pyல மாத்திட்ட. அதே மாதிரி வியூஸ்ல போயிட்டு ரிஜிஸ்டருக்கு வச்ச மாதிரி லாகினுக்கு வைக்கணுமா, வைக்கக்கூடாதா? கீழே வர இப்ப மேல எப்படி இங்க ரிஜிஸ்டருக்கு யூஸ் பண்ணியோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதே மாதிரி என்ன ஃபார்ம் யூஸ் பண்ண போற, லாகின் ஃபார்ம் எடுக்க போறியா? எதுல இருக்கு இது, இந்த ஃபார்ம் டாட் பிஒய்க்கு கீழே இருக்கிற இதை எடுத்து யூஸ் பண்ண போற. இது ஜாங்கோக்கு கீழே இருந்து எனக்கு என்ன வந்துடும், அப்படியே வந்துடும். அப்ப லாகின் போற, சாரி வியூ போற, இந்த இடத்துல லாகின்கான மெத்தட் எழுத போற. பட் ஆல்ரெடி நமக்கு எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன், லாகின் வியூ. ஓகே. இதே வியூவை அப்படியே நான் எடுத்து யூஸ் பண்றேன். இது போஸ்ட் மெத்தடுக்கு, இது நார்மலா வர்றதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பார்த்தியோ அதே மாதிரி தான். ஓகே. அப்ப இந்த லாகின்க்கு கீழே இருக்க லாஜிக் எல்லாமே கரெக்டா பண்ணியிருந்தேன்னா இந்த இதுவும் இஷ்யூ இல்லாம உனக்கு என்ன பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல ஹோம்க்கு பதிலாக இப்ப எனக்கு எதுக்கு போகணும், பேஸ்க்கு வேணா இண்டெக்ஸ்க்கு போகட்டும். எதுக்கு போகட்டும், எந்த பேஜ் வேணாலும் நீ போட்டுடா. பேஸ்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ரா. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்ட் எதை வச்சிருந்தோம்னா மெயின் ஆஃபீஸ் வச்சிருந்தோம். மெயின் ஆஃபீஸ்ல இருக்கிற இண்டெக்ஸ் வச்சிருந்தோம் கரெக்டா. அது எங்க வச்சிருப்போம்னா இந்த இதுல யூஆர்எல்ல இங்க வந்துட்டு மெயின் ஆஃபீஸோட தான் எதுன்னு வச்சிருந்தேன், ஸ்டார்டிங்கா வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்ன பண்ண போறேன்னா அக்கௌண்ட்டை ஸ்டார்டிங்கா வைக்க போறேன். எதை வைக்க போறேன் ஸ்டார்டிங்கா, அக்கௌண்ட்டை ஸ்டார்டிங்கா வச்சுட்டா பேஸ் வந்துருமா வராதா, பேஸ்ல இருக்க அந்த மேல இருக்க மெனுஸ் வருமா வராதா. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன்னா இந்த ஸ்லாஷ்க்கு பதிலா வெறும் எம்டி இங்க போயிட்டு மாத்திக்கலாமா, மாத்திக்க முடியாதா? இனிமே ஓபன் பண்ணா இது வராது, ஓபன் பண்ணா எது வராது, ஆனா எது வரும், அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க போகும், மீதி எல்லாத்துக்கும் ரவுட் ஆகும். அப்ப அதுக்கெல்லாம் நீ வந்து நேவ் பாருக்கு கீழே மெனுஸ் எல்லாமே என்ன பண்ணணும், எழுதணும். இப்ப இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வைக்கிற பத்தியா, இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் உன்னோட
மெயின் ஆஃபீஸோட இதுல என்ன பண்ணி வச்சிருப்பேன்னா, இந்த பர்டிகுலர் ஒன்னுக்கு கீழே, மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே எங்க இருக்கு மெயின் ஆஃபீஸ்? இங்க இருக்கு. ஸோ இந்த யூஆர்எல்ல போயிட்டு இங்க இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இண்டெக்ஸ்னு வச்சியா, இப்ப இதுக்கு பதிலா இந்த இடத்துல என்னன்னு மாத்த போறோம்? இண்டெக்ஸ் இருந்தாலும் விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே இருக்கட்டும். இந்த அக்கௌண்ட் வச்சிருக்க பத்தியா, அக்கௌண்டோட யூஆர்எல் வச்சிருக்கில்ல, இதுல இந்த லாகினையோ ரிஜிஸ்டரையோ என்ன பண்ணிக்கோ, ஸ்டார்டிங் பாயிண்ட் நீ வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லைன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட என்னவா மாத்திடுற, பேஸா வச்சிடுற. என்னன்னு வச்சிடுற? பேஸ் தான் இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப பேஸ்க்கு ஒரு வியூ கிரியேட் பண்ணணுமா இல்லையா? பேஸ்க்கு வந்து என்ன பண்ண போற, ஒரு வியூ கிரியேட் பண்ண போற. அது என்ன பண்ண போகுதுன்னா, எடுத்துட்டு வந்து மட்டும் எனக்கு காமிக்க போகுது. இப்ப இந்த ரிஜிஸ்டர் வச்சிருக்க மாதிரியே எதை கால் பண்ண போகுது? பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க என்னவாயிடும்னா பேஸ் ஆயிடும். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவாயிடும்? இப்ப ரன் பண்ணி இங்க வருது பத்தியா, இதை போய் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கிற பேஸ் வந்து இங்க லோட் ஆகும். அக்கௌண்ட்ல இருக்கிற பேஸ் லோட் ஆகும். என்ன சொல்லுதுன்னா, ரிஜிஸ்டர்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. ரிஜிஸ்டர் நாட் மேட்ச்டு. இங்க ஸ்பெல்லிங் என்னன்னா ஸ்மால் லெட்டர், இங்க ஸ்பெல்லிங் என்னன்னா லாகின் வியூ. ஸோ அப்ப என்ன பண்றேன்னா, இந்த பேஸ் வச்சதுல ஆர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே லாகின்னே மாத்திக்கலாம். லாகின் வியூலாம் வேணாம், என்னன்னு மாத்திக்கலாம், லாகின்னே மாத்திக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரியே இருக்கட்டும். ஸோ இங்கேயும் வந்துட்டு என்னன்னு வச்சுக்கிறேன்னா லாகின்னு மாத்திக்கிறேன். இல்ல, லாகின் வியூனே இருக்கட்டும். ஏன்னா இந்த லாகினுக்கு அந்த லாகினுக்கு நீ என்ன பண்ணிடுவேன், கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஜாங்கோக்கு கீழ இருந்து ஒரு லாகின் இருக்குல்ல, அதுக்கு இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதனால இதோட யூஆர்எல்ஸ், இந்த அக்கௌண்ட்டோட யூஆர்எல்ஸ்லையும் சேஞ்ச் பண்ணிக்கோ, என்னன்னு மாத்திக்கோ, மெத்தட் எல்லாத்தையும். லாகின் வியூவை கால் பண்ணு. எதை கால் பண்ணு? இங்கேயும் அதே நேம் வச்சுக்கோ. ஓகே. அப்பதான் நீ கால் பண்றப்ப இந்த இந்த பேஜ்ல எல்லாம் நீ கால் பண்ணுவ பத்தியா, பேஸ் பேஜ்ல எல்லாம், பேஸ்ல லாகின் வியூ. ஓகேவா? ஏன்னா நீ ஜாங்கோவோட கால் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டேன், இப்படி மாத்திட்டேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரீலோட் பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? ஒரிஜினல் மெனுஸ் எதுவுமே வரல, என்ன மட்டும் தான் வந்திருக்கு. ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், லாகினை கிளிக் பண்ணா ஓ லாகின் பேஜ் வந்துருச்சா இல்லையா? இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்போ வந்துருச்சு. ஆனா இப்ப லாகின் பண்ணேன்னு வச்சுக்கோ, டெஸ்ட் யூசர் ஒன்று தானே இதுல இருக்கு. ஐஎஸ்கில் கீழே என்ன இருக்கு, டெஸ்ட் யூசர் ஒன்னை வச்சு லாகின் பண்ண ட்ரை பண்றேன். லாகின் பண்ணோன்னே எனக்கு மெயின் ஆஃபீஸோட இண்டெக்ஸ் பேஜ் வந்துடணும். மெயின் ஆஃபீஸோட இண்டெக்ஸ் பேஜ் வந்துச்சா? எப்படி வந்துச்சு? இந்த லாகின் கிளிக் பண்ணி லாகின் பண்ணோன்னே எங்க போகுதுன்னா, இந்த வியூஸ் இருக்கா, இந்த வியூஸ்க்கு இந்த போஸ்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஜாங்கோல இருக்கிற லாகின் படி டேட்டாபேஸ்ல போய் செக் பண்ணி என்ன பண்ணுது, லாகின் ஆகுது. லாகின் ஆச்சு அப்படின்னா எதை ரீடைரக்ட் பண்ணுது, இந்த இண்டெக்ஸ் எங்க இருக்கு, இந்த இதுல டெம்ப்ளேட்ஸ்ல எதுல போய் இண்டெக்ஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்கும். இண்டெக்ஸ் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இந்த பேஜ் எனக்கு என்ன வந்துடும், இந்த பேஜ் தான் நீ ஷோ பண்ணணும் கிடையாது. அந்த யூசருக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் வச்சிருப்பில்ல, இந்த பேஜ் என்ன பண்ண போற, ரீடைரக்ட் பண்ண போற. ரீடைரக்ட் பண்ணி ஓப்பன் ஆகும். இப்போ நீ பார்த்தது ஃபுல்லாவே என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு லாகின் எப்படி கஸ்டம் லாகின் கிரியேட் பண்றது. அப்ப இந்த லாகின் எனக்கு இப்போ நான் பண்ணி பண்றேன் பத்தியா, ஒரு புது யூசர். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஸ்லாஷ் போட்டு
அட்மின் போறேன், யூசருக்குள்ள பாக்குறேன், டெஸ்ட் யூசர் ஒன்று தானே இருக்கு, 127 என்டர் பண்றேன், ரிஜிஸ்டர் வருது, ரிஜிஸ்டரை கிளிக் பண்றேன், டெஸ்ட் 0 c.comனு சும்மா வைக்கிறேன். ஓகே, வெல்கம் அட் 123p, வெல்கம் அட் 123p. ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே டேட்டா பேஸ்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்ப இது ரீடைரக்ட் ஆகுறது எங்க மெயின் ஆஃபீஸ்க்கு. ஆனா இதுக்கு பதிலா நீ என்ன மாத்தி இருக்கணும், இண்டெக்ஸ்க்கு பதிலா லாகின் மாத்திரலாமா, இண்டெக்ஸுக்கு பதிலா லாகின் வியூ ரீடைரக்ட் ஆகும். அப்ப ரிஜிஸ்டர் பண்ண உடனே எந்த பேஜ் வரும், லாகின் பேஜ். லாகின் பண்ண உடனே தான் மெயின் பேஜ் போகும். ஓகேவா, இந்த லாஜிக்கை சேஞ்ச் பண்ணிட்டார். இப்ப இந்த அட்மின் பண்ண பத்தியா test01 இப்ப ரீலோட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, யூசர் ரிஜிஸ்டர் பண்ணது இங்க வந்துருச்சா. இப்ப இந்த யூசரை வந்து அட்மின் யூசரா மாத்த முடியுமா முடியாதா, அதெல்லாம் யாரு டிசைட் பண்ணணும்னா அட்மின் மெம்பர்ஸ் டிசைட் பண்ணணும். ஒரு மெம்பருக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, இந்த மெம்பர்ஸை வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா, இவங்களை லாகின் பண்ண விடலாமா விடக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாமே யாரு டிசைட் பண்றது, அட்மின் மெம்பர் டிசைட் பண்றது. ஓகே, அப்ப இதோட சேர்த்து நீ என்ன பண்ண போறேன்னா, இந்த பேஜ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வருது இல்ல, இந்த இடத்துல லாக் அவுட்னு உங்க ப்ரொஃபைல் ஆப்ஷன் வைக்கலாமா, கிளிக் பண்ணா என்ன வந்துடும், லாக் அவுட் வந்துருமா. ஸோ இதுக்கு கீழே இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நான் அதையும் ஆட் பண்ணி வைக்கிறேன். நீ ஃப்ரீயா இருக்கல என்ன பண்ணிக்க, கண்டினியூ பண்ணு. இந்த கம்ப்ளீட் ஆப்ஷனை ஃபுல்லாக என்ன பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து. ஓகேவா.